ஹலோ ஆல், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்ஷன் டைனமிக்ஸ் பேஸ் பண்ணி பிளேயர்ஸ்லாம் எந்த பிரைஸ்க்கு போவாங்க பார்க்க போறோம். ஆக்ஷன் டைனமிக்ஸ்னா பேசிக்கா என்ன? அதாவது ஒரு பிளேயரோட ரேட் ஆர் பிரைஸை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் பார்த்தோம்னா, அவங்களோட பேஸ் பிரைஸ், அவங்க எந்த செட்ல வராங்க, அண்ட் அவங்க என்ன கண்ட்ரி, கேப்ட் ஆர் அன்கேப்ட், இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிருத்வி ஷா வந்து இப்போ வந்து 75 லேக்ஸ்க்கு வந்து அவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு 2 crores பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பிட் வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இப்போ வந்து 75 லேக்ஸ்க்கு வந்திருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிட் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அவர் பேஸ் பிரைஸ் அண்ட் எந்த செட்ல வராது. ஸோ சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம்னா மார்க்கி செட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து அதாவது டீம்ஸ் கிட்ட நிறைய காசு இருக்கும். ஸோ மார்க்கி பிளேயர்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஆல் அவுட்டா போவாங்க டீம்ஸ். ஸோ அடுத்த வர செட்டு கீழே கீழே வர வர அவங்களுக்கு காசு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியா போகும். நாட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு கேசஸ்ல, பட் ஆனா இதுதான் ஒரு ஜென்ரலான ஆக்ஷன் டைனமிக்கா இருக்கு. ஸோ நம்ம கூட இன்னைக்கு வசந்த் இருக்காரு. ஹலோ வசந்த். ஹலோ சத்யா. ஸோ இப்போ ஆக்ஷன் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட தாட்ஸ் சில இதை சொல்லிடுறேன். அதாவது ஆக்ஷன் இது வரைக்கும் ஃபாலோ லிட்டரலா இது வந்து நான் ஒரு 3வது மெகா ஆக்ஷன் நான் பார்க்குறேன். இது ஐ திங்க் நான் 2018 பார்த்தேன், 2022 பார்த்துட்டேன், இப்போ 2025 ஆக்ஷன் பார்க்க போறேன். ஸோ அப்படி இருக்குன்ற போது I have some amount of experience knowing about auction dynamics. ஸோ இப்போ ஒரு பிளேயரை வந்து நியமிக்கிறது இதெல்லாம் மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரூல்ஸ். யூஸ்வலி ஒரு மெகா ஆக்ஷன்னா யார் அதிகமான ப்ரைஸுக்கு போவாங்கன்னா த பிளேயர்ஸ் ஹூ ஃபார்ம் த கோர். யாரெல்லாம் கோர்ல ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே யூஸ்வலி ஹை ப்ரைஸ்க்கு போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவர்சீஸ் பேட்டரா இருக்கலாம், ஒரு இந்தியன் பேட்டர் இருக்கலாம். மோஸ்ட்லி பேட்டர்ஸ் நிறைய ப்ரைஸ் போவாங்க, பவுலர்ஸ் போக மாட்டாங்க. தட் இஸ் அவர் மெகா ஆக்ஷன் இஸ். பட் மினி ஆக்ஷன்ல என்ன ஆகும்னா யூஸ்வலாவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் தான் தூக்கி வெளியே போட்டுட்டு புது பவுலர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. தட் இஸ் ஹவ் மினி ஆக்ஷன் ஒர்க்ஸ். ஸோ மெகா ஆக்ஷன் மினி ஆக்ஷனுக்குன்னே டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல ஆர் ஃபோக்கஸ் இஸ் கோனா பி ஆன் 3 things. ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸ் விச் இஸ் பிளேயருடைய செட் அனாலிசிஸ். எந்த செட்ல எந்த பிளேயர் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் மாக் ஆக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. there will be a huge difference. நான் இப்பவும் சொல்றேன், ஹியூஜ் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் அவங்களால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. என்னடா இந்த மாக் ஆக்ஷன்ல இவ்வளவு போனாங்க, இப்ப இது இவ்வளவுதான் போறாங்க, என்னடா இவ்வளோண்டு போயிட்டு இவ்வளோ போனாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வரும். காரணம், இந்த மாக் ஆக்ஷன் செட்டை இவங்களே உருவாக்குனாங்க. பட் அந்த ஆக்ஷன் செட்டை அவங்க உருவாக்கல. there is a BCCI set, சம் ஸ்ட்ரக்சர்ட் வே. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கி பிளேஸே டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க வந்து மார்க்கி பிளேஸை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல அந்த பிளேயர் செட்டும் இந்த பிளேயர் செட்டும் மேட்ச் ஆகாதுன்ற போது அந்த பிளேயரோட வேல்யூ இந்த பிளேயரோட வேல்யூ மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் தெர் வில் பி ஹியூஜ் ப்ரைஸ் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம செட் வைஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே சில எக்ஸாம்பிள் சொல்றேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் எஸ், இட் இஸ் கோன் பி a hell of a ride this video. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இது ஒரு நாட் a lot of spoken kind of a topic. இது யாருமே பேச மாட்டாங்க பொதுவா. பட் ஆனா ஆக்ஷன்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஆதரவு லைட்டா தெரிவிங்க, லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி. அண்ட் ஃபர்ஸ்ட் செட் வைஸ் அனாலிசிஸ் பார்ப்போங்க. அவர் சொன்னதோட சேர்த்து சொல்றேன், இந்த வீடியோ எண்ட்ல நீங்க லைக் பண்ணா போதும், சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அலோன், லைக் இட். இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனையும் அமுக்குங்க. உங்களோட காமெண்ட்ஸை சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு நாங்க அதை மாத்திக்கிறோம். ஸோ அப்படியே வந்து செட் வைஸ் அனாலிசிஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட் வைஸ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். செட் வைஸ் அனாலிசிஸ் வந்து இதோ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செட் வந்து மார்க்கி செட்ஸ். ஃபர்ஸ்ட் செட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர், ஷ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ககிசோ ரபாடா, மிச்சல் ஸ்டார்க், அஷ்தீப் சிங். அண்ட் செகண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்து யுஸ்வேந்திர சஹல், லயம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், கேஎல் ராகுல், முகமது ஷமி
அண்ட் முகமது சிராஜ். இவங்க எல்லாருமே வந்து மார்க்கி பிளேயர்ஸ் அண்ட் 2 crores பேஸ் பிரைஸோட இருக்காங்க. அண்ட் வசந்த் அப்படியே அப்படியே சொல்லுங்க. சரி. அதாவது ஃபர்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட் பிளேயர்ஸ் ஆர் லைக் அந்த டாப் டயர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து ஒரு எலீட் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஒரு ஆல்கரிதம் மாதிரி வச்சிருப்பாங்க. சம் பேசிக் கிரைட்டீரியா. அதில் செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் 12 பிளேயர்ஸ் தான் இந்த மார்க்கி பிளேயர்ஸ். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஜாஸ் பட்லர் இஸ் நம்பர் ஒன் டசன்ட் மீன் அவர் நம்பர் ஒன் வர போறாருன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வந்து ஒரு டிரா வச்சிருப்பாங்க. அதுல பிக் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான். பட் ஆனா செட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்போ இதுல என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அது வியூவர்ஸ்க்கு புரிய நினைக்கிறேன். இப்போ ஒரு ரிஷப் பண்ட் இருக்காரு. லெட்ஸ் சே அவர் தான் ஃபர்ஸ்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் வந்தா ஆக்சுவலி அவருக்கு அது அவ்வளவு நல்லதான்னு கேட்டா நான் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா காரணம் இல்ல ரிஷப் பண்ட்டுக்கு இல்ல, ஸ்ரேயஸ் ஐயருக்கு. இது ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் வராருன்னா அது அவருக்கு அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து எல்லா டீமும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டீம் வில் ஸ்ப்ளர்ஜ் த மணி. அப்ப அவங்க கிட்ட பர்ஸ் காலிடும், அது ஓகே. பட் ரிஷப் பண்ட்டை எய்ம் பண்ண அந்த டீம்ஸ் இருப்பாங்க இல்லையா, தே வில் பி ஈவன் மோர் டெஸ்பரேட் டு கெட் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் இஃப் தே டோன்ட் கெட் ஸ்ரேயஸ் ஐயர், தே வில் பி ஈவன் மோர் டெஸ்பரேட் டு கெட் கேஎல் ராகுல். இதுதான் இந்த எக்ஸெப்ஷன் சினாரியோ. இந்த எக்ஸெப்ஷன் சினாரியோன்றது என்னன்னா, இஃப் தெர் இஸ் அ டெஸ்பரேஷன் ஃபார் அ கேப்டன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பஞ்சாப் வந்து இவங்களை எடுத்துட்டாங்க. லெட்ஸ் சே வந்து ஒரு ரிஷப் பண்ட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பஞ்சாப் ரிஷப் பண்ட் எடுத்துட்டா கேஎல் ராகுல் இஃப் ஹி வாண்ட்ஸ் மணி இல்ல, ஹில் பி praying to the god stating that ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியாவது கேகேஆருக்கு போயிடணும்னு. ஏன்னா அப்பதான் பிக் மணி இருக்கிற ஒரு ஆர்சிபி, ஒரு ஜிடி, ஒரு டிசி 3 பேரும் வந்து கேஎல் ராகுலுக்கு போட்டி போடுவாங்க. ஸோ அப்படி இருக்குன்ற போது இதுதான் அந்த எக்ஸெப்ஷன் சினாரியோ. பட் ஆனா இட் வில் கோ ஆன் த அதர் வே அஸ் வெல். இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல்லி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டாங்க. பிபிகேஸ் வந்து ஒரு ஒரு இவங்களை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ரிஷப் பண்ணிட்ட கேஎல் ராகுலுக்கு சண்டை போட கூட ஆள் இருக்காது. ஏன்னா ஆர்சிபி நின்னு மோனோபோலி பண்ணலாம். ஏன்னா அவங்க கிட்ட 83 இருக்கு, மத்தவங்க கிட்ட 69 தான் இருக்கு. ஸோ தெர் இஸ் எ லிமிட். அந்த ஒரு 14 crore டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கேஎல் ராகுல ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆஸ் எ பர்சன் அவரோட அமௌண்ட்டை ரொம்ப குறைக்கும். ஸோ இதுதான் அந்த செட் வைஸ்ல இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் 6ல வர டி நடராஜன் அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க டீம்ஸ், ஒரு 10 கோடி அந்த மாதிரி. பட் ஆனா டி நடராஜன் முன்னாடி வரதுனால தான் அவருக்கு அந்த 10 கோடி எடுத்து வைக்க முடியும். இன்னும் பின்னாடி போனாருன்னா டி நடராஜனுக்கு 10 கோடி எடுத்து வைக்க முடியாது. பிகாஸ் அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிளேயர் உங்களுக்கு கிடைப்பாங்களான்னு கூட தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த செட் வைஸ் அனாலிசிஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ககிசோ ரபாடா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அஷ்தீப் சிங். இதுல இருக்கிற எல்லாருமே எக்ஸெப்ட் ககிசோ ரபாடா ஆர் கோயிங் அபவ் 12 CR. ஓகேங்களா? என்னன்னா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல இப்ப எல்லாருமே 12 கோடிக்கு மேல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லிட்ரலா செகண்ட் செட்டுக்கு வரக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் 12 கோடி ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ தேர் பிரைஸ் வில் கோ டவுன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆக்ஷன் டைனமிக்ஸ். ஸோ இப்போ 2வது செட்ல யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா, யுஸ்வேந்திர சஹல் வராரு, லயம் லிவிங்ஸ்டன், ஹூ ப்ராபப்ளி என்னோட ஒப்பீனியன்ல லயம் லிவிங்ஸ்டன் இஸ் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயரா இருக்கணும். இந்த ஃபார்ம் ஹீஸ் இன். எல்லா விதமான பவுலிங்கும் போடுவாரு, ஸ்லோவாகவும் போடுவாரு. ஹி கேன் டூ ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், ஒரு ஃபினிஷர் who can also play middle order, நல்ல ஃபீல்டர், வேற கன் ஃபீல்டரு. ஸோ ஒரு பேக்கேஜ் பிளேயர். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான அமௌண்ட்டுக்கு போறது ஐதர் சிராஜ் ஆர் டேவிட் மில்லர். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கம்மியான அமௌண்ட் போவாங்க. சிராஜ் ஐ வுட் பி சர்ப்ரைஸ் இஃப் ஹி கோஸ் மோர் தென் 10 CR. ஏன்னா சிராஜ் வில் பி ப்ரேயிங் ஃபார் ஹிம் டு கம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ எப்படின்னா ஷமிக்கு போற டீம் போக தான் போறாங்க. ஸோ சண்டை போட்டு அந்த ஷமிக்கு போற டீம்ல வந்து இன்னொரு டீம் இழந்துட்டாங்க அப்படின்னா சிராஜுக்கு வந்து பிரைஸ் கொஞ்சம் டவுன் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஹோப்ஃபுல்லி சிராஜ் வில் பி பிளேயிங், ஐ மீன் பிரேயிங் ஃபார் ஹிம் டு கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்கி செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரைசேஷன் இருக்காது. இதுக்கப்புறம் வர செட்ஸ்ல கேட்டகரைசேஷன் இருக்கும். அதாவது த ஃபார்மேட் ஆஃப் த பிளேயர், அதாவது ஆர் த ஸ்கில் செட் ஆஃப் த பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்க்கி செட்ல வந்து பவுலர்ஸ் இருப்பாங்க, பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். என்னென்ன கேட்டகரி ஆஃப் செட்ஸ் இருக்கும்னா,
பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், விக்கெட். ஸ்பின் பவுலர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பட் அந்த 5லயும் வந்து லிட்டரலி இன்டூ 2 ஆயிடும். ஸோ கேப்டுன்றதுக்கு ஒன்று, அன்கேப்டுன்றதுக்கு ஒன்று. ஸோ லிட்டரலி தெர் வில் பி 10 செட்ஸ் ஆக்சுவலி, 10 செட் ஆஃப் கேட்டகரிஸ். ஸோ இப்படி தான் ஆக்சுவலி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது போக ஆக்சிலரேட்டட் செட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஆக்சிலரேட்டட் செட்ன்றது என்னன்னா, அந்த பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்ப டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி அன்கேப்டா இருப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் கேப்டு பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ்லாம் கூட வரலாம். பட் ஆனால் தெர் வில் பி சம் ரீசன் லைக் வெரி லெஸ் லைக்லி ஆஃப் பார்ட்டிசிபேஷன், என்ஓசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ஆக்சுவலி ஜாஃப் ஆர்ச்சர் வந்தார் லாஸ்ட் மெகா ஆப்ஷன்ல. ஸோ இந்த ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன் வந்து டென்டேட்டிவ்லி இட் ஹஸ் பீன் செட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 117. ஸோ ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல என்னன்னா ரொம்பலாம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு பிளேயருக்கு வந்து இங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றாங்கன்னா அங்க 1 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவாங்க ஆப்ஷன்ல, அன்சோல்டுன்னு கால் பண்றதுக்கு. அவ்வளவுதான் ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன். வேற பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம தேர்ட் செட்னு பாத்தீங்கன்னா அது வந்து பேட்டர் செட் பேட்டர்ஸ். ஆக்சுவலி. ஸோ இந்த பேட்டர் செட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பேட்டர்ன்றதோட ஹாரி. பேட்டர் செட் 1 அப்படின்னு கால் பண்ணுவாங்க இதை. பேட்டர் செட் 1ல வந்து ஹாரி ப்ரூக், டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர் மெகர்க், ஐடன் மார்க்ரம், தேவ்தத் படிக்கல், ராகுல் திரிபாதி அண்ட் டேவிட் வார்னர். ராகுல் திரிபாதி வில் பி வெரி ஹாப்பி பிகாஸ் அவர் வந்து அன்சோல்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் ஆக்சுவலி செட் 3ல வந்ததுனால ஹி ஹேஸ் அ ஸ்லைட்லி பெட்டர் சான்ஸ். இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து எங்களுக்கு ஒரு நம்பர் 4 வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தே ஹேவ் அ ஹையர் சான்ஸ் டு கெட் ராகுல் திரிபாதி. எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி இப்போ. என்னன்னா ராகுல் திரிபாதி செட் 3ல வந்தா நல்லதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? பட் ஆனா எப் கீழே வந்தா தானே அவருக்கு பெட்டரா இருக்கும். லைக் இப்போ செட் 3ல இருக்கிறதுனால பின்னாடி பிளேயர்ஸ் வருவாங்க, இவரோட பெட்டரான பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு எடுக்காம அன்சோல்டா போக சான்சஸ் இருக்குல்ல. எஸ், எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆக்ஷன் டைனமிக்ஸ். இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டிசிஷன் ஆஃப் த டீம். ஸோ நாங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம், நாங்க அவுட் பிட் பண்ண தயாரா இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் திரிபாதி மோட்ல இருக்கிற இன்னும் 2-3 பிளேயர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்தியால ரொம்ப கம்மி. ஒரு நிதிஷ் ராணாவால அது பண்ண முடியும். இல்லனா யூ ஷுட் கோ ஃபார் அன்கேப்ட் பிளேயர்ஸ் ஹூ இஸ் நாட் ப்ரூவன் yet. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து டீம்ஸ் எடுப்பாங்களா அப்படின்றத பார்க்க நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து யாருன்னா ரிஸ்க் ஃப்ரீயா சில பேர் போகணும்னு நினைப்பாங்க. அவங்க கேஸ்ல தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் திரிபாதி அட்லீஸ்ட் டு கெட் அ பிட். எப்போ தெரியுமா நீங்க சொல்றது ஒர்க் ஆகும்? இஃப் தே வாண்ட் டு ஜாக் அப் த பிரைசஸ், அதிகமான பிரைஸுக்கு போகணும்னா யூஸ்வலி பின்னாடி வர பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போவாங்க. ஏன்னா they will be desperate to get those player. அப்படிதான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஸ்பென்சர் ஜான்சன் போனார், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு போனார். அவர் ஒன்றும் பண்ணல 10 கோடி ரூபாய்க்கு. உங்களோட ஃபேவரட் பிளேயர் தான். அவர் 10 கோடிக்கு ஒன்றும் பண்ணல. பட் ஆனா 10 கோடிக்கு அவர் போனது காரணம் என்னன்னா அவர் தான். அவரோட அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ன்ற அந்த ஆப்ஷன்ல அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை. ஸோ ஜிடி வாஸ் லைக் என்ன சொல்றது, லிட்டரலி ஃபோர்ஸ்ட் டு பை ஹிம் அட் 10 CR. ஸோ அதான் சொல்றது, ஆப்ஷன் டைனமிக்ஸ்ன்றது அதுல ஒரே விஷயமே ப்ரோவாவும் இருக்கும், கானாவும் இருக்கும். அது அந்த பிளேயரோட ஸ்கில் செட்டை பொறுத்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்றேன்ல, ஒரு கேஎல் ராகுல் இருக்காரு, அவரை மாதிரி பிளேயர் உங்களுக்கு பின்னாடி கிடைக்க தான் போறாரு. அதுக்குன்னு அவரை விட்டு வைப்பீங்களா என்ன? ஓகேப்பா நான் பின்னாடி கூட பாத்துக்கிறேன். அதுதான் அந்த பிளேயரோட குவாலிட்டி ஆல்சோ டிமாண்ட்ஸ் அ பொசிஷன் இன் தட். அதுதான் விஷயம். இப்போ ஒரு ஐடன் மார்க்கரம் இருக்காரு, அவர் ஒரு கேப்டன்சி ஆப்ஷன். ஸோ பீப்புள் மைட் கன்சிடர் ஓகே நம்ம அவர் அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம், வில் சி லைக் அவர் கேப்டனா இல்லையா அப்படின்றத நம்ம லேட்டரா பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. டு சம் எக்ஸ்டென்ட் ஐ ஃபீல் சிஎஸ்கே வில் பி சேட் இந்த செட் 3 பார்த்து. ஏன்னா செட் 3லயே டெவான் கான்வே வராரு. டெவான் கான்வே கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு. எல்லா டீமுக்கும் தெரியும் சிஎஸ்கே வந்து ஆர் டீம் பண்ண போறாங்கன்னு. ஸோ பிரைஸை கொஞ்சம் அதிகம் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இஃப் இட் கோஸ் ராங், இதுதான் விஷயம். இதுல இருந்தா ஆப்ஷன் டைனமிக்ஸ் இங்க பாருங்க. இப்போ பிரைஸ் வந்து தப்பா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லட்சே வந்து ஒரு மும்பை வந்து வேணுக்குனே ஏத்தி விட ட்ரை பண்றாங்க. சரிங்களா? மும்பை வில் பி ஒன் டீம் ஹூ வில் ஷுவர்லி மேக் த பிரைஸ் ஆஃப் டெவான் கான்வே ஹை. அதை எழுதி வச்சுக்கோங்க. காரணம், ஒருவேளை எப்பயாவது சிஎஸ்கே வேணாம்னு கழுண்டாங்கன்னா கூட மும்பைக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆல்ரெடி வேணும். அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஓப்பனர். கீப்பர் வேணும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேணும், ஓப்பனர் வேணும். எல்லாமே அவர் கொடுக்குறாரு. ஸோ தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் டெவான் கான்வே. அதுல எந்த டவுட்டும் இல்லை. இஃப் தே டோன்ட் கெட் எனி ஒன் ஆஃப் த ஜாஸ் பட்லர். இது வரைக்கும் ஜாஸ் பட்லர் தான் அந்த ஆப்ஷன்ல இருந்திருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர் கிடைக்கலன்னா கண்டிப்பா டெவான் கான்வே ட்ரை பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டும் யாருக்குமே வேண்டாம். அதுவும் வான்கடையில நல்லா ஆடினாரு இப்ப இந்த டெஸ்ட் சீரீஸ்ல கூட. இப்ப என்னன்னா, இப்ப மும்பைக்கு அந்த ஒரு லைசன்ஸ் கிடைக்குது இல்லையா முன்னாடியே ஆடுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடியே இன்னொரு பிளேயரை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தே won't go for டெவான் கான்வே.
ஸோ இது டெவான் Yeah. கான்வேக்கு ஆக்சுவலி நல்லது தான். அவர் வந்து செட் 3ல வந்தது. ஏன்னா அவர் கீப்பரா அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் செட் 5ல வந்து இருந்திருப்பாரு. ஸோ செட் 5ல வந்து தே வில் ஹேவ் a லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஒரு ஜானி பெஸ்ட் இல்லைன்னா ஒரு குரு டிகாக் இல்லைன்னா குருபாஸ் இப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பட் ஆனா செட் 3 அப்படி கிடையாது. யூ ஆர் லுக்கிங் தெம் அஸ் அ பிளேயர். பட் ஆனா ஹீ கிவ்ஸ் யூ அன் எக்ஸ்ட்ரா எட்ஜ். லைக் அந்த மற்ற பிளேயர்ஸ்க்கு முன்னாடி டெவான் கான்வே நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் செட் அப் வித் யோர் கீப்பர். ஸோ அது வந்து Yeah. ஐ ஃபீல் தெர் இஸ் அ ஃபைட் பிட்வீன் மும்பை அண்ட் சென்னை கம்மிங் அப் தேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ டெவான் கான்வே செட் 5ல இருந்தது இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ் தான் போயிருப்பார் கண்டிப்பா. அதுதான் சொல்றேன், இந்த செட்ல எங்க வராங்கன்றத பொறுத்து பிரைஸ் கண்டிப்பா மாறும். ஓகேவா? இப்போ செட் 4ல வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர் ஆஷன்னா நம்பர் 1ல இருக்காரு. வெரி வெரி ஹாப்பி ஆல்ரவுண்டர்ல வந்ததுனால அவர் ஸ்பின்னர்ல செட் ஆயிருந்தாருன்னா பின்னாடி வருவார். செட் 7ல வருவார். ஆல்ரவுண்டர்ல செட் ஆயிருக்கிறதுனால ஹி கேம் அட் செட் 4. வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, மிச்சல் மார்ஷ் இருக்காரு. மிச்சல் மார்ஷ்லாம் வந்து கிரைமுங்க அவர் ஆல்ரவுண்டர்ல போடுறதுக்கு. அவர் பவுலிங்கே போடுறது இல்லை இப்பெல்லாம். அவர் எப்படி ஆல்ரவுண்டர்ல போடுறாருன்னு தெரியல அவரையே. கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷல் பட்டேல், ரச்சின் ரவீந்திரா, மார்க்கஸ் ஸ்டானிஸ், இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செட்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி பேட்டர் 1, கீப்பர் 1. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செட் நான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 கேட்டகரி இருக்கு இல்லையா, பேட்டர் 1, கீப்பர் 1, ஆல்ரவுண்டர் 1, ஃபாஸ்ட் பவுலர் 1, ஸ்பின் பவுலர் 1. இந்த செட்டிலேயே மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் செட் யூஸ்வலா எது இருக்கும்னா அந்த ஆல்ரவுண்டர் செட் 1. அதுதான் ஆக்சுவலி யூஸ்வலா ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த டைமும் அப்படிதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 8 CR போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போ டீம்ஸ் கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் கையில இருக்கும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட் 3ல வந்து பெரிய பிளேயர்ஸ் இல்ல. சோலார் லைக் பெரிய பட்ஜெட் பிரேக் த பேங்க் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லை. இப்போ என்ன இப்போ இதுல ஒரு 12 பிளேயர் இருக்காங்க செட் 2ல. ஐ மீன் செட் 1 and 2ல இப்போ 12 பிளேயர்ஸ், விச் இஸ் வெரி ஐ மீன் லைக் ரொம்ப அன்லைக்லியான சினாரியோ என்னன்னா ஒரே டீம்ல 5 பிளேயர் போறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு டீம் 2 பிளேயர் தான் எடுப்பாங்க. 2 பிளேயர் எடுத்து ஒரு டீம் ஒரு பிளேயருக்கு ஆவரேஜா 12ல இருந்து 15 வச்சீங்கன்னா கூட 30 CR தான் காலி ஆகும்ன்ற போது செட் 4ல வரும்போது யூ வில் கெட் சம் பிரைஸ் ஃபார் ஷுர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுல டேவிட் வார்னர் அன்சோல்டா போவாரா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். அவரை இஃப் ஆர்சிபி இஸ் ஸ்மார்ட் இனஃப் ஐ ஃபீல் அவங்க கேஎல் ராகுல், டேவிட் வார்னர் 2 பேரையும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் ஹை பிரைஸ் போவாரு. தே கேன் காம்பன்சேட் கேஎல் ராகுல் வித் டேவிட் வார்னர். ஸோ கேஎல் ராகுல், டேவிட் வார்னர், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், திஸ் இஸ் ஆஸ் குட் as it gets. இந்த ஒரு டாப் ஆர்டர் வந்து சரியான And டாப் ஆர்டர் லிட்டரலா. Will Jacks ஒரு RTM இல்ல போட்டான். வில் ஜாக்ஸ் வந்து நீங்க ஆர்டிஎம் பண்ணலாம் பிகாஸ் ஹி இஸ் நாட் கமிங் அப் டாப். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா தான் வருவார். அவருக்குலாம் அலோகேட் பண்ணி எல்லாம் வைக்க மாட்டாங்க டீம்ஸ். ஸோ இன்னும் கம்மியா தான் வருவார். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வில் கோ ஹார்ட் ஆன் லைம் லிவிங்ஸ்டன். பட் ஆனா அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கும்னு எனக்கு தோணல. ஐ ஸோ திங்க் அப்படியே ஆர்சிபி பண்ணாலும் ஒருவேளை RTM ஸ்ரேயஸ் பண்ணுவார். ஐயர் இல்ல அதான் இல்ல அதான் இப்போ வில் ஜாக்ஸ் வந்து ஆர்டிஎம் பிளேயரான்னு கேட்டா எஸ். ஆனா அவர் அவ்வளவு நல்லா எதுவும் பண்ணிரல ஆர்டிஎம் பண்ற நான் அளவுக்கு சொல்றது ரீசன்ட் ஃபார்ம்ல. லைவ் லீக் சொல்றேன். பஞ்சாப் வந்து RTM பண்ணிருவாங்க ஷியோரா. ஏன்னா செட் 2லயே வராரு, பண்ணதான் பார்ப்பாங்க. அதான் கரெக்ட். அதான் லைம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா. எனக்கு என்னன்னா பஞ்சாப்ட அவ்வளவு அமௌண்ட் இருக்குமா, இல்ல அமௌண்ட்டை காலி பண்ணணும் மற்ற டீம்ஸ் இருந்து. ஏன்னா இப்போ கேஜி ரபாடா, அஷ்தீப் சிங், லைம் லிவிங்ஸ்டன் 3 பேருமே ஒரே சைஸ்ல வராங்க. ஸோ அவங்க ஆர் டீம்ஸ் எல்லாம் ஒரேடியே முடிக்க வச்சிடலாம். ஏன்னா இப்போ என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இதுதான் சொல்றேன். இப்போ பஞ்சாபுக்கு பிரச்சனை என்னன்னா, குட் பாயிண்ட் யூ brought up சத்யா, தேங்க்யூ ஸோ மச். கேஜி ரபாடா, ரிஷப் பண்ட், அஷ்தீப் சிங், லைம் லிவிங்ஸ்டன், யுஸ்வேந்தர் சைல், இந்த 5 பிளேயருமே பஞ்சாபுக்கு வேணும்னு நினைப்பாங்க அவங்க. பட் 5 பிளேயர்லாம் வாங்க முடியாது மார்க்கி செட்ல இருந்து அவங்களால. ஸோ தே ஷுட் கீப் தேர் ப்ரையாரிட்டி செட். நாங்க இந்தந்த பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா எடுக்க போறோம் அப்படின்னு. 5 பிளேயர் நீங்க எடுக்கவே முடியாது மார்க்கி செட்ல இருந்து. 5 பிளேயர் எடுக்கிறீங்கன்னா லிட்டரலி தட்ஸ் ஒன் செட். ஒரு செட்டே நீங்க எடுக்கிற மாதிரி. Yeah. அந்த 5 பிளேயர் எடுக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஐ மீன் அது யார்ட்டையுமே பட்ஜெட் கிடையாது. ஒரு 3 பிளேயர் அவங்க இருக்கிற பட்ஜெட்டுக்கு எடுக்கலாம். அட் ஃபர்ஸ்ட் 4. ஏன்னா இப்போ அஷ்தீப் சிங் ஒரு 17 வச்சுக்கோங்க, கேஜி ரபாடா வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க 27, ரிஷப் பண்ட் 23 வச்சுக்கோங்க 50, லேம் லிவிங்ஸ்டன் 15 போவாரு, இல்ல 13 கூட போறாருன்னு வச்சுக்கோங்க 63, யுஸ்வேந்தர் சஹல் ஒரு 10 வரைக்கும் போவாரு, இல்ல 12 கூட போவாருன்னு வச்சுக்கலாம். 75 க்ரோஸ் முடிஞ்சது. ஓகே, 75 crores முடிஞ்சாலும் மீதி அவங்க கிட்ட ஒரு 35 crores இருக்கு. ஆனா அவங்க ஸ்குவாட் வச்சு செட்டில் இப்போ எப்படி
மொத்தமா ஸ்குவாட் இல்ல செட்ல இப்போ ப்ரோ. நான் என்ன ஒரு கேட்கிறேன்னா, இது வருஷத்துக்கு. வந்து ரொம்ப ஹைலி நான் என்னன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவான சினாரியோல சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாரையுமே நான் ஒரு மினிமம் பிரைஸ் எக்ஸெப்ட் ரிஷப் பண்ட் நான் எல்லாரையுமே ஒரு மினிமம் பிரைஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா மத்த டீம் சேர்த்தி விட பார்ப்பாங்க. ஷாரா ஆ அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கும் தெரியும். பஞ்சாப் கிட்ட பட்ஜெட் இருக்குன்னு. ஸோ தே வில் ஆல்சோ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கிற ஒரு எந்த டீமாவது இவங்கள இவ்ளோ பிரைஸ்க்கு எடுக்க விடுவாங்களா? வாய்ப்பு 5 பிளேயரும் இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு டீம் சரியா? நான் வந்து இன்னொரு டீம். நான் இந்த 5 பிளேயரையும் ஒண்ணா எடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னைய நீங்க எடுக்க விடுவீங்களா? மாட்டவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கும் சில தெரியும். இந்த 5 பிளேயர் எடுத்தா உங்க டீம் செட்டுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? என் டீம் செட்டுன்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க என்னைய எடுக்க விட மாட்டீங்க இல்லையா? அதுதான் வாய்ப்பே விஷயம். இல்ல. யா அதே மாரி ஜிடிக்கு செம ஃபன் இருக்கு. முகமது ஷமி, டேவிட் மில்லர் 2 பேரும் வராங்க. ஒரே செட்ல. ஆமா. ஆ If there is some team like for example, Chennai will have a silent time in the marquee auction. ஒரு மும்பை சைலன்ட்டா இருப்பாங்க மார்க்கி ஆக்ஷன்ல. கேகேஆர் சைலன்ட்டா இருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பிளேயர்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். தேல் ட்ரை கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா தோஸ் ஆர் சம் டீம்ஸ் ஆர்ஆர் வந்து ட்ரை கூட பண்ண தேவையில்ல. கண்டிப்பா இதுல யாருமே அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. எக்ஸெப்ட் சிராஜ் ப்ராபப்ளி. ஸோ அதான் சொல்றது. ஆக்ஷன்றதே பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து ஒரு பேசிக் லெவலான இதுதான் பேசிட்டு இருக்கோம். உள்ள பேச, பேச, பேச டைனமிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் லிட்டரலா. இப்ப பாருங்களேன் நம்ம செட் 4 பேச ஆரம்பிச்சோம். ரவுண்டர்ன்னு பார்த்தீங்களா, மறுபடியும் மார்க்கி செட் வருது. அதுதான் வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ். உங்களுக்கு ஒரு ரவுண்டர் வேணும். இங்க உங்களுக்கு ரவுண்டர் இல்ல. லைம் லிவிங்ஸ்டன் தவிர வேற யாருமே இல்ல. சோ என்ன பண்ணீங்க? ஆல் அவுட்டா லைம் லிவிங்ஸ்டன் போவீங்க. கிடைக்கலையா? உடனே யூ வில் சீ ஃபார் அன் ஆப்ஷன் கிளென் மேக்ஸ்வெல். அதனால தான் கிளென் மேக்ஸ்வெல் எப்பவுமே அதிகமான அமௌண்ட் போவாரு. பாயிண்ட். சோ அதனால தான் எப்பவுமே கிளென் மேக்ஸ்வெல் அதிகமா போவாரு. அவர் ஆல்ரவுண்டர் செட் 1ல தான் வருவாரு. மார்க்கில வந்தாருன்னா அவர் கம்மியா தான் போவார் ஆக்சுவலி. ஆனா அவர் எப்பவுமே நானும் பார்த்திருக்கேன். ஆல்ரவுண்டர் 1 இல்ல ஆல்ரவுண்டர் 2ல வருவாரு. அதனால தான் அவர் அதிகமா போவாரு. ஆல்ரவுண்டர் செட் இஸ் த ஒன் செட் வேர் பீப்பிள் வில் பி வெரி ஹேப்பி டு கம் பேக். பின்னாடி வரதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவையான டீமுக்கு வந்து தேவையான பிளேயர் கிடைக்கலன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வரும்னு தெரியும். தட் இஸ் த ஒன் செட் பீப்பிள் வில் பி வெரி ஹேப்பி டு டேக். ஓகே நான் பின்னாடி வந்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. யா ஸோ சோ அதுல வந்து நம்ம இப்ப லிட்டரலா செட் 4 பார்த்தோம். செட் 5 வந்து ஐ ஃபீல் is the first set probably where we will see one player being unsold for sure, which is Johnny Bairstow. ஜானி பெஸ்ட் அன்சோல்டா போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த செட்டை பொறுத்த வரைக்கும் செட் 3ல ஸ்டில் எனக்கு ஹாரி ப்ரூக் அன்சோல்டா போகலாம். அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் இங்க வந்து ஜானி பெஸ்ட் அன்சோல்டா போறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஐ மீன் ஜானி பெஸ்டோ வில் பி ப்ரேயிங் லிட்டரலா கடவுளை வேண்டிட்டு இருப்பாரு நடுவுல வரணும் நானு அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஜானி பெஸ்டான்னு சொல்லிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லைன்னு விட்டுறலாம். கடைசியில வந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா டீமுக்கும் முதல்ல ஒரு கீப்பரே கிடைச்சிருவாங்க. ஸோ இவர் தேவையப்பட மாட்டாரு. ஸோ ஹில் பி பிளேயிங் பிரேயிங் அப்பா தயவுசெய்து என்ன நடுவில் கொண்டு வந்துடுறா, எப்படியாவது என்ன சோல்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் வேண்டிட்டு இருப்பாரு. ஸோ அதுதான் செட் 5 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரை தவிர எல்லாருமே தே ஆர் கோயிங் ஃபார் பிரைசஸ். இதுல ஹையஸ்ட் பெய்டா இருக்க போது இஷான் கிஷன். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இஷான் கிஷன் அண்ட் ஃபில் சால்ட் வில் பி த ஹையஸ்ட் பெய்ட் என்னோட ஒப்பீனியன்ல. பட் எஸ் திஜேஷ் சர்மா குட் பி ஷவுட். அடுத்து சிக்ஸ்த் செட் தான் எனக்கு அவ்வளவா லைக் என்ன சொல்றது உடன்பாடு இல்லாத செட்னு வச்சுக்கோங்களேன். தேர் ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் தென் கலீல் அஹ்மத் டு பி இன் செட் 6. செட் 6ன்றது லிட்டரலா யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஓகேவா? அந்த க்ரீம் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து செட் 6ல இருப்பாங்க பொதுவா. யூ ஆர் சேயிங் தட் கலீல் அஹ்மத் இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் செட் பவுலர்ஸ். அது ட்ரூத் கிடையாது. அவரோட பெட்டரான பவுலர்ஸ் இருக்காங்க. ஐ வாஸ் ஷாக். நான் புவனேஸ்வர் குமார் அதுல இருப்பாருன்னு நினைச்சேன். வெரி சேட். ஏன்னா புவனேஸ்வர் குமாருக்கு இப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியான பிரைஸ் போகும். ஏன்னா லிட்டரா இப்ப யோசிச்சீங்கன்னா டி நட்ராஜன் எடுக்க வேண்டிய பிளேயர் டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடிச்சுக்க போறதுன்னு நான் நினைக்கிறது வந்து சிஎஸ்கேவும் எஸ்ஆர்எச் அடிச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மியாயிடும். பட் எஸ்ஆர்எச் வில் பி வெரி ஹாப்பி. டி நட்ராஜன் முதல்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஃபார் ஷுர். இப்ப இதுல வந்து கலீல் அஹ்மத் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, ஜாஷ் ஹேசல்வுட். குட் டு சி ஜாஷ் ஹேசல்வுட் அட் நம்பர் 6. ஏன்னா எனக்கு பர்சனலி ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பவுலர் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுலர் இன் திஸ் ஜென்ரேஷன் இஸ் ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ அவர் வந்து செட் 6ல இருக்கிறது பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா, கோட் ஃபார் பிரசித் கிருஷ்ணா, டி நட்ராஜன், ஆண்ட்ரிக் நோக்கியா. ஆண்ட்ரிக் நோக்கியா would be the ஒன்லி எப்படி சொல்றது
குவெஸ்டினபிள் பொசிஷன். லைக் அவர் மட்டும் தான் அன்சோல்ட் ஆக போக வாய்ப்பு இருக்கு. மத்த எல்லாருமே கண்டிப்பா சோல்ட் ஆயிடுவாங்க. இன்ஜுரியில இருக்காருன்னு நினைக்கிறேன் அடுத்த ஆண்ட்ரி ஸ்டெப் போலாமா? கரெக்ட்டா? இல்ல, என்ன ஐ திங்க் ஹி இன்ஜுரியில ரெக்கவர்ட் ஃப்ரம் இன்ஜுரி நெனைக்கிறேன். ஓகே. யாஹ்! ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் போலாமா? ஃபர்ஸ்ட் செட் யாஹ்! ஃபர்ஸ்ட் 6 செட்ட வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் ஆக்சுவலி. ஆ யாஹ்! இதுலயே வந்து ஒரு லைட்டா புரிஞ்சிருக்கும் எப்படி போறாங்கன்னு. அண்ட் நம்ம இப்போ 7த் செட் பார்ப்போம். இந்த 7த் செட் 7த் செட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இதுல ஒரு பிளேயர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டேலண்ட் நெறைய பேருக்கு தெரியாது. வக்கார் சலாம் கெயில்னு இருக்காரு. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டேலண்ட்டு. வெயிட் பண்ணி பாருங்க. அவரு பிக் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏதாவது ஒரு டீம் தயவுசெய்து அவர பிக் பண்ணணும். வக்கார் சலாம் கீல் பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆ ஸோ ஒரே நிமிஷம். அவரோட ஸ்டாட் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆ அவர் ஆக்சுவலி ஒரு ஆப்கான் கிரிக்கெட்டர் தான். நான் இப்ப தான் அவர ரீசென்ட்டா பார்த்தேன். அவர் விளையாடுற ஸ்டைல் ரொம்ப சூப்பரான பிளேயர் ஆக்சுவலி. ஆம் மோஸ்ட்லி ஹி இஸ் எ பவுலர். அதையும் சொல்லிடுறேன். ஹி கேன் பேட் அ பிட். அதே மாரி இவர் வந்து ஒரு சரியான T20 ஸ்பெஷலிஸ்ட். லிட்டரலா நான் அவர் ஆடுற டீம்ஸ்லாம் சொல்றேன் பாருங்களேன். ஆப்கானிஸ்தான், லாஸ் ஏஞ்சலஸ் நைட் ரைடர்ஸ், டெக்கான் கிளாடியேட்டர்ஸ், கயானா அமேசான் வாரியர்ஸ், ஜாஃப்னா கிங்ஸ். இது வந்து ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்ஸ். எம்ஐ கேப் டவுன், எம்ஐ எமிரேட்ஸ், எம்ஐ நியூயார்க். இப்ப தெரியுதா நான் எதுக்கு இத நான் ஹைலைட் பண்ணேன்னு? அப்ப அவர் எந்த டீம் போவாரு? மும்பை இந்தியன்ஸ். ஆக்சுவலி இது மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன இல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்ப என்ன தேவ? ஒரு ஸ்பின்னர் ஒரு கண்டிப்பா வேணும் அவங்களுக்கு. கரெக்ட்டா? தேவ. ஒரு நம்பர் ஒரு 7ல இப்ப ஒருத்தர் என்னன்னா, தேவைங்க. அவங்க இல்ல அதான். ஒரு 2 ஓவர்சீஸ் சீமர் அவங்களுக்கு வேணும். ஒரு டாப் ஆர்டர் கீப்பர் வேணும். இது 2யும் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா, தே நீட் அன் ஓவர்சீஸ் ஸ்பின்னர். ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர் ஒரு வேள கிடைக்கலன்னா, வக்கார் சலாம் கீல் ஃபார் மீ வில் கோ டூ அ இது நான் நம்புறேன். எம்ஐ நம்புறேன். ஏன்னா, அவரு எம்ஐயோட ஒரு 3 இதுல அவரு இருக்காரு. SA20ல அவங்கள ரெப்ரசென்ட் பண்றாரு. அ இதுல அ எம்ஐ எமிரேட்ஸ் அதாவது துபாய்ல ஆடுற அந்த லீக் ஏதோ பேர் மறந்துட்டேன்ப்பா. அந்த லீகு. அதுக்கப்புறம் எம்ஐ நியூயார்க். எம்ஐ நியூயார்க்ன்றது ஆ எம்எல்சி 20 மேஜர் லீக் கிரிக்கெட் 20 அந்த லீக்லயே ரெப்ரசென்ட் பண்றாரு. டெக்கான் கிளாடியேட்டர்ஸ்ல இருக்கிறதுனால ப்ராபப்லி எல்எஸ்ஜி வில் ஆ ட்ரை ப்ராபப்லி எனக்கு தெரியல. ஏன்னா டெக்கான் கிளாடியேட்டர்ஸ்ல தான் பூரன் கேப்டனா இருக்காரு. ஸோ இஃப் பூரன் லைக்ஸ் வக்கார் சலாம் கீல் ப்ராபப்லி தேர் குட் பி இன் ஷவுட். பட் ஆனா வக்கார் சலாம் கீல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். நான் தெரியாதவங்களுக்கு தான் சொன்னேன். நான் மத்த எல்லாருக்குமே தெரியும். நூர் அஹ்மத், ராகுல் செஹர், வனிந்து ஹசரங்கா, வக்கார் சலாம் கீல் வந்து தெரியாதவங்க நெறைய பேருக்கு. மஹீஷ் தீக்ஷனா, ஆடம் சம்பா. ஐ திங்க் ஆடம் சம்பா தவிர எல்லாருமே இதுல சோல்ட் ஆயிடுவாங்க. ஆடம் மஹீஷ் தீக்ஷனா வில் பி ஆன் த லோவர் சைட். பட் ஆனா மத்த எல்லாருமே கொஞ்சம் நல்ல பிரைஸ்க்கு போவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இதுவரைக்கும் பார்த்த செட்ஸ்ல இந்த செட்டுக்கு தான் இருக்கறதுலயே கம்மியான பிரைஸ் போகும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் செட் இஸ் த செட் வேர் யூ கெட் த லோவஸ்ட் பிரைஸ். இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது வந்து ஆ ஐ ஃபீல் இட் இஸ் அன்கேப்டு. அன்கேப்ட் பேட்டர்ஸ். அது அன்கேப்ட் பேட்டர்ஸ் நெனைக்கிறேன். ஆ அன்கேப்டு. அதுல தான் எனக்கு ஒரு அதான். ஸோ இப்போ இதுல வந்து கருண் நாயர் இருக்காரு. அதுதான் ஆக்சுவலி எனக்கு டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆச்சு. இட்ஸ் பீன் 5 இயர்ஸ் சின்ஸ் ஹி பிளேட் ஃபார் இந்தியா. அதனால தான் அவர் அன்கேப்டுக்கு வந்துட்டாரு. ஐ திங்க் ஹீல் பி வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் அன்கேப்ட். ஏன்னா இப்போ ஒரு கேப்ட் பேட்டரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, லிட்டரலா 13வது செட்ல வருவாரு. ஐ டோன்ட் திங்க் ஹி லைக்ஸ் தட். அதுக்கு வந்து ஹீல் டேக் இட் எனி டே தட் ஹீல் கம் அண்டர் செட் 8. செட் 8 இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் செட் ஆக்சுவலி. ஒரு யஷ்துல் நெறைய டீமுக்கு வந்து ஒரு நம்பர் 3 வேணும். ஒரு ஸ்டேபிள் நம்பர் 3. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல்லி, ஒரு சிஎஸ்கே கேன் ட்ரை. எனக்கு சிஎஸ்கேவோட ஒரு பாலிசி ஆஃப் ஹேவிங் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மைட் நாட் ஃபேவர் யஷ்துல். பட் ஆனா எம்ஐக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ தே வில் நாட் கோ. யஷ்துல்ல ட்ரை பண்ற டீம் வந்து மோஸ்ட்லி ஐ ஃபீல் இட் வில் பி எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அவங்க யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் தே நீட் அ பிளேயர் லைக் ஹிம். எஸ்ஆர்ஹெச், லக்னோ டு சம் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு ஒரு நம்பர் 3 நல்ல நம்பர் 3 வேணும். டெல்லி. ஸோ எஸ்ஆர்ஹெச், லக்னோ, ஒரு டிசி, ஒரு பஞ்சாப் கூட ட்ரை பண்ணலாம். வைல்ட் ஷவுட் தான். ஏன்னா பாண்டிங் டெல்லியோட இருக்கும்போது யஷ்துல் இருந்தாரு. ஸோ ப்ராப்ளி யஷ்துல் அவர் பார்த்துட்டு he would have thought ஓகே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஸோ எஸ் அதுதான் யஷ்துல் பத்தி. அபினவ் மனோகர் இஸ் கோயிங் டு ஜிடி அகைன். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்லை. எப்படினாலும் பைபேக் பண்ணிடுவாங்க. கருண் நாயர் இஸ் ஒன் ஷவுட் ஐ ஃபீல் which could be very good for சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மைட் லுக் இன் டு ஹிம். அங்கிரிஷ் ரகுவன்ஷி. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி இஸ் a single name.
2 நேம் கிடையாது. அன்கிரிஷ் ரகுவன்ஷின்னு பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு ஷவுட் குடுத்துக்கிறேன் ஃபார் அ காய் நேம்ட் வைபவ் சூரியவன்ஷி. கண்டிப்பா நீங்க நெறைய பேர் நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்கு சொல்றேன். வைபவ் சூரியவன்ஷி இஸ் அ பிளேயர் ஹூ இஸ் ஷார்ட் லிஸ்டட். அதாவது ஒரு Yes. ஆயிரக்கணக்கான பிளேயர் ஐ திங்க் 2000 பிளேயர் அப்ராக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 1574 பிளேயர்ஸ்ல இருந்து வெறும் 574 பிளேயர்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுல ஆ வந்து வைபவ் 574 அதுல வந்து வைபவ் சூரியவன்ஷியும் ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காரு. அவர் ஜஸ்ட் 13 இயர் ஓல்ட் கிட். இல்ல 14 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. லிஸ்ட் வரும்போது அவர் 14 ஏங்க ஆயிடுச்சு. அதான் லிஸ்ட் வரும்போது 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவர் when he was shortlisted he was a 13 year old kid. So Yeah. ஒரு 13 year old kid I will be very happy if he at least goes into any team. அவர் ஏதாவது ஒரு டீமுக்கு போயிட்டு let him understand the gameன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி அநேகமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணது எய்தர் கேகேஆரா இருக்கும் இல்ல எம்ஐயா இருக்கும். ஏன்னா அவங்கள தவிர வேற எந்த டீமும் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ட் அவரோட நீங்க டொமஸ்டிக் ட்ராக் ரெக்கார்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஹீ இஸ் அ பிளேயர் தே ஹவ் டேக்கன் ஃப்ரம் ட்ரையல்ஸ் மூலமா எடுத்த பிளேயர் தான். நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸ்லலாம் தட் ஹி ஹஸ் பிளேட் குட் இன் ட்ரையல்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஹி கோஸ் குட். அங்கிரிஷ் ரகுவன்ஷி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் காட் இஸ் ரிமெம்பரன்ஸ். இதுல அன்மோல் பிரீத் சிங் இருக்காரு, அதர்வா தாய்டே, நேஹல் வதேரா. ஸோ இது அதர்வா தாய்டே அன்மோல் பிரீத் சிங் இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் போவாங்க. அதர்ஸ் வில் கோ ஃபார் ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செட் 9 இஸ் இன்ட்ரெஸ்டிங் செட். அன்கேப்ட் ஆல்ரவுண்டர்ஸ். இதுல வந்து ஒரு 3D பிளேயர் இருக்காரு. அவரை வந்து நிறைய பேர் வெறுத்தாங்க லிட்டரலா. அம்பத்தி ராயுடுக்கு பதிலாக அவர் வேர்ல்ட் கப்ல 2019 ஆடினதுனால நிறைய பேர் அந்த 3D பிளேயரை வெறுத்தாங்க. ஏன்னா அவரும் பெருசா எதுவும் பண்ணல. விச் இஸ் நன் அதர் தென் ஆர் ஓன் விஜய் சங்கர். அவரும் இந்த செட்ல தான் இருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு, ஹூ இஸ் அ வெரி ஹேண்டி லோயர் ஆர்டர் ஆல்ரவுண்டர். நமந்தீர் அவர் கீப்பர் ஆல்ரவுண்டர். ஐ ஃபீல் மும்பை வில் கோ டு ஹிம் அகெயின். மஹிபா லோம்ரோர் இருக்காரு. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா எப்படி சமீர் ரிஸ்வி ஆல்ரவுண்டர் ஆனது? இஸ் ஹி லைக் பவுலிங் எனக்கு தெரியல. இல்ல ப்ராபப்லி இது இல்ல ஏன்னா அஸ்வித் சர்மாவும் நான் பவுலிங் போட்டு நான் பார்த்தது இல்ல. ஐம் நாட் ஷுர். செட் 9 வந்து ஜஸ்ட் a minute நான் அந்த ஒரிஜினல் பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கிறேன். இருக்கும் செட் 9 வந்து ஆல்ரவுண்டர் 1 தானான்றத. UAL1 அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இட்ஸ் அன்கேப்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஒன். எஸ். அப்போ ப்ராபப்லி ஐ திங்க் இட் இஸ் லைக் சமீர் ரிஸ்வி குட் பவுல் ப்ராபப்லி. எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. ஐவ் நாட் சீன் ஹிம் பவுல். ஸோ ஐம் நாட் கோனா கமெண்ட் ஆன் தட். அப்துல் சமாத் எஸ், அவரை பவுல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப மட்டமா பவுலிங் போடுவாரு. பட் ஆனா எஸ், பவுலிங் இஸ் பவுலிங் அகெயின். விஜய் சங்கர் இருக்காரு, அண்ட் அசுதோஷ் சர்மா, நிஷாந்த் சிந்து, உத்கர்ஷ் சிங். இதுல தெரியாதவங்களுக்கு சில பேர் பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐல் டேக் சம் டைம். ஏன்னா இதோட இது என்னன்னா இது ஆப்ஷன் டிஸ்கஷன் தான் லிட்டரலா. இது ஜஸ்ட் ஐ எம் டிஸ்கசிங் வித் ஹிம் அண்ட் யூ கைஸ் ஆர் சீயிங் இட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன்னா பிளேயர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ஆப்ஷன் வில் பி மோர் ஃபன் டு வாட்ச். ஏன்னா நம்ம அந்த ஒரு பிளேயரை பத்தி நம்ம வெயிட் பண்ணுவோம் பாக்குறதுக்கு. ஓகே இந்த பிளேயர் எவ்வளவு போறாங்கன்றது. அதனால தான் ஐ எம் ஜஸ்ட் ஹைப்பிங் சம் பிளேயர்ஸ் வித் யூ. இதுல ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் செட். இந்த செட் 9ல இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இட் இஸ் மஹிபா லோம்ரோ ஃபர்ஸ்ட். ஃபார் த வே ஹி பிளேட் ஃபார் ஆர்சிபி. கண்டிப்பா அவர் வந்து ஆர்சிபி திருப்பி போகணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா எனி டீம் டேக்ஸ் ஹிம் ஸ்டீல் பண்ணிட்டாங்க ஆர்சிபி டென்னு சொல்லுவேன். அந்த வே ஹி பிளேட் ஃபார் ஆர்சிபி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் வந்து நிறைய பேர் நான் அப்துல் சமாத் சொல்வேன் நினைச்சிருக்கலாம், இல்ல வந்து அசுதோஷ் சர்மா சொல்வேன் நினைச்சிருக்கலாம். பட் யூ வில் பி ஹைலி ராங். தெர் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஹூ வாஸ் இன் சிஎஸ்கே கேம்ப். பட் ஆனா திருப்பி சிஎஸ்கே கேம்ப் போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. விச் இஸ் none other than the நிஷாந்த் சிந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. ஐம் ஷுவர்லி சீயிங் ஹிம் சம் ஒன் டேக்கிங் ஹிம். ஆனா அவர் 11ஸ்ல ஆடுவாங்களான்னு தெரியல. ஃபார் மீ ஹி இஸ் அ நம்பர் 3 11ஸ்ல ஒரு நம்பர் 3 அவர் ஆடலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி சம் டீம் டேக்ஸ் ஹிம். நிஷாந்த் சிந்து செம்ம டேலண்ட்டுங்க. உத்கர்ஷ் சிங் இஸ் ஆல்சோ அன் இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். பை த வே அசுதோஷ் சர்மா வில் ஷுவர்லி கோ ஃபார் 5 CR or 4 CR. அது கேரண்டீட். மற்ற எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்ளி இன் திஸ் செட் த மோஸ்ட்
என்ன சொல்றது, அண்டர்வெல்மிங் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் சமீர் ரிஸ்வி அண்ட் உத்கர் சிங். ஃபார் மீ இஸ் an இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். பட் நான் உத்கர் சிங் வந்து அவ்வளோ அமௌண்ட் போவார்னு எனக்கு தோணல. ஸோ அப்படி இருக்கும்போது தீஸ் டூ வில் பி த மோஸ்ட் அண்டர்வெல்மிங் பிளேஸ் ஆஃப் த செட். மற்றபடி எல்லாருமே எக்ஸைட்டிங் டேலண்ட் தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஏன்னா இவங்க தான் அந்த ஒரு 4 இயர் 3 இயர் கான்ட்ராக்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டீம்ஸ். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ், அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. தே ஆர் லைக் எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம் இமீடியட்லி. பட் these are the players you invest on except Vijay Shankaran, obviously. So செட் 10 இப்போ வந்து செட் 9 பத்தி பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். செட் 10 ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை. எனக்கு ஆக்சுவலி பொதுவாக இந்த அன்கேப்டு செட்ஸ் தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன். ஏன்னா கேப்டு செட்ல எல்லாருக்கும் தெரிய போகுது, ஆல்மோஸ்ட் யூ கேன் கெஸ் இவங்க இங்கே தான் போக போறாங்க அப்படின்னு. அன்கேப்ட் செட்ஸ் ஆர் த வேர் திங்ஸ் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ அந்த மாதிரி ஒரு சரியான இன்ட்ரெஸ்டிங்கான செட், நான் ஆக்சுவலி உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க செட் 10ல. இதுல முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேயர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். குமார் குஷாக்ரா எல்லாருக்குமே தெரியும். லிட்டரலா 7-8 கோடி குத்துட்டாங்க. தேவர் சேயிங் லைக் தோனி மாதிரி பிளேயரு ஜார்க்கண்ட்ல இருந்து வராரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹைப் பண்ணாங்க. ஹி டிடன்ட் பிளே ஃபார் டிசி அண்ட் ஐ திங்க் தே கேவ் ஒன் சான்ஸ் என்னன்னு நினைக்கிறேன். பட் ஹி டிடன்ட் டூ வெல் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஐம் நாட் ஷுர். அவருக்கு கேப் கிடைச்சதான்னு தெரியல. ஹீ இஸ் ஒன் டேலண்ட் ஹியர். அனுஜ் ராவத் எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் பெங்களூர் ஃபேன்ஸ் வில் பி ஹேட்டிங் ஹிம் ரைட் நவ் இஃப் ஐம் நாட் ராங். எனக்கு தெரியல. பட் ஆனா என் பக்கத்துல இருக்க இந்த அவருக்கு வந்து அனுஜ் ராவத் எதுக்கோ தெரியல, ஏன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்ஷன் டிஸ்கஷன் பத்தி பேசினாலே ஆனவனா அனுஜ் ராவத் பேர் எடுத்துருவாரு. பர்சனலி ஐ ஃபீல் லைக் ஹி நீட்ஸ் டு அப் ஹிஸ் ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட கண்டிப்பா, அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் ஆனால் T20க்கு ஹி நீட்ஸ் டு அடாப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் அனுஜ் ராவத் ஃபார் யூ. விஷ்ணு வினோத் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் எம்ஐ ஸ்குவாட். ஒரு இதுல இருக்கிற எல்லாருமே கீப்பர் பேட்டர் தான், ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் சொல்றேன். ஃபார் மீ தே ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ் வந்து தெரியாதவங்களுக்கு அகைன் சொல்றேன், ஆக்சுவலி ஜிடிக்கு எடுத்தாங்க அவங்க. he is the first person to come from a tribal community. அவர் வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து வர பிளேயர். அவர் லாஸ்ட் டைமே எடுத்தாங்க ஜிடில. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி காட் an injury and he didn't play well. நான் கேள்விப்பட்டிருக்கேன். லிட்டரலா அந்த இந்த படத்துல பேசுவோம் தெரியுமா, அது என்ன படப்பா, லப்பர் பந்து. லப்பர் பந்துல சொல்லுவாங்க, அவன் அடிச்சானா பணம் மரத்தை ஒசரத்துக்கு போகும் தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி ஆக்சுவலி அடிக்கிற பிளேயர் தான் வந்து ராபின் மின்ஸ். லிட்டரலா பணமரம் வசத்துக்கு அடிப்பாரு. an ideal player to like என்ன சொல்றது, ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு அது இன்னும் சொல்லுவாங்களேப்பா, காம்ப்ளிமெண்ட். அந்த வேர்டு தான் தெரிஞ்சது, அழகான வார்த்தை. காம்ப்ளிமெண்ட் பிளேயர் லைக் கில். இப்போ ஒரு கேஎல் ராகுல் எடுக்கிறீங்க ஓப்பனிங்ல, நான் அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒரு ராபின் மின்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ராபின் மின்ஸ். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் வந்து என்னன்னா, ஐ ஃபீல் ஹில் பி இன் சைட்ஸ் ஃபார் மும்பை, லவ்னீத் சிசோடியா. அவர் வந்து ஒரு கர்நாடகா பிளேயர். அவர் இதுக்கு ஆடினார், குல்பர்க் மிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு தான் ஆடினாரு. செமையா ஆடினார் ஆக்சுவலி. மகாராஜா T20ல டீசென்டான ஆடினாரு. ஒரு டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் ஆட முடியும். டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஹூ கேன் கீப். அகைன் இதுல எல்லாருமே கீப்பர்ஸ் தான். ஹூ இஸ் ப்ராப்ளி எ பர்சன் ஹூ கேன் பி க்ரூம்ட். அவங்க இது க்ரூம் பண்ணலாம், ஒரு இஷான் கிஷனை க்ரூம் பண்ண மாதிரி இவர் க்ரூம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். அதுமாரி ஒரு பேஷர், லிட்டரலா பேஷ் பண்ணுவார், வர்றவங்கள போட்டு அடின்னு அடிப்பாரு. ஸோ லவ்லித் சிசோடியா இஸ் அ குட் ஷவுட் ஹியர். இன்னொன்று வந்து ஆரியன் ஜுவல். ஆரியன் ஜுவல்ன்ற பேரை மேபி இவங்க எல்லாரை விட ப்ராப்ளி யூ மைட் ஹவ் ஹர்ட் அ ஃபியூ டைம்ஸ். அவரை பத்தி நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லிட்டரலா டொமஸ்டிக்ல பைலப் பண்ணியிருக்காரு. சில ஸ்டாட் சொல்றேன் பாருங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அதாவது டெஸ்ட் இந்த ரஞ்சிலாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 41. ஆக்சுவலி 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெறும் 25 மேட்ச் ஆடி 1500 ரன் அடிச்சிருக்காரு லிட்டரலா மனுஷன். ரொம்பலாம் இல்லைங்க வயசெல்லாம் ஆக்சுவலி என் வயசு தான் அந்த பையனுக்கு. அவர் வந்து நவம்பர் 11, 2001ல பிறந்திருக்காரு. லிட்டரலா அவரோட வயசு வந்து 23 தான். சின்ன பையன் தான் அவரு. ஸோ செம இன்வெஸ்ட்மெண்ட். ரைட் ஆம் பேட்ஸ்மேன், கிளாசிக்கான பேட்ஸ்மேன், ரொம்ப இந்த தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவர் பட் ஆனால் T20லயும் அவர் டீசென்டான பிளேயர் தான். லைக் ஒரு 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 122. பட் இவர் எங்க நீங்க எடுக்கலாம்னா, நான் சொல்றேன் இல்லையா, சில டீம்ஸ்க்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வர பிளேயர் வேணும்னு. தேர் ஆரியன் ஜுவல் will be very useful because he's providing you keeping option. So always that is a very good பொசிஷன். ஸோ இதுதான் வந்து செட் 12 பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் செட். எனக்கு ரொம்ப பிடிச்ச செட். செட் 10 சாரி. செட் 10. செட் 11
அதுல பாத்தீங்கன்னா செட்ல அகைன் என்னோட ஒரு ஃபேவரட் பிளேயர் இருக்காரு இதுல. I'll let you all know யாருன்றத. நான் இந்த பிளேயர் செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னு மேபி லெட்ஸ் ஆஸ்க் சத்யா டு கெஸ். அவர் எந்த அளவுக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் வைபவ் அரோரா, கேகேஆர் காட்டினாரு. ரசிக்தர் டிசி காட்டினாரு. ஆகாஷ் மத்வால் ஹூ பிளேட் ஃபார் எம்ஐ, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செமிஃபைனல் தே லிட்டரலி ப்ளோன் அவுட் எல்எஸ்டி. இவர் மட்டும் ஒரு 5 எடுத்தாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங் 5 நினைக்கிறேன். ஆனா இவர் தான் ஜெயிக்க காரணம் வந்து ஹி காட் த மேன் ஆஃப் த மேட்ச் அட் தட் டைம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மோஹித் சர்மா இருக்காரு, ஒரு சிமர்ஜித் சிங் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தெரியும். ஸோ ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் சிஎஸ்கே. யஷ் தாக்கூர் என்னோட சத்யாவோட ஃபேவரட் பிளேயர் அவரு. யஷ் தாக்கூர். அதே மாதிரி கார்த்திக் தியாகி இருக்காரு. ஃபார் மீ ஹீஸ் அ வெரி குட் டேலண்ட் ஹூ டிடன்ட் ஷோ இஸ் பொட்டன்ஷியல். அவர் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் காட்டவே இல்லை. செம்ம பிளேயர் ஆக்சுவலி. நல்ல ஸ்விங் பண்ணுவார், நல்ல டெக்ஸ் அடிக்கிறதுக்கு. ஒரு சின்ன ஹைட்டு தான், ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. செம்ம பிளேயர். வைஷாக் விஜயகுமார் இஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ இவரும் ஆர்சிபி கார்டு இருக்காரு. இதுல இருக்கிற ஆக்சுவலி எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தே கம் ஃப்ரம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் அ வெரி குட் திங். இப்போ சொல்லுங்க சத்யா, ஹூ இஸ் மை ஃபேவரட் பிளேயர் இன் திஸ் செட்? ரஷிக்தர் சலாம். டெல்லி வந்து எஸ் எக்ஸாக்ட்லி. எஸ், ரசிக்தர் சலாம் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர் ஆஃப் திஸ் செட். ஏன்னா அவர் போடும்போது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குங்க. செம்மையா போடு, ஒரு செம்ம ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு யங்ஸ்டரு. அவர் எமர்ஜிங் கப்ல எல்லாம் பார்த்திருக்கேன். செம்ம பிளேயரு. ஃபார் மீ த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட் ஆஃப் திஸ் செட் இஸ் ரசிக்தர் சலாம். அண்ட் ஐ ஃபீல் அவரை பைபேக் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. டிசி பைபேக் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்லிப்பி பவுலர், லைக் வந்து ஒரு ஷமி கைண்ட் ஆஃப் பவுலர்னு வச்சுக்கோங்களேன். ரசிக்தர் அந்த மாதிரி ஒரு டேலண்ட். வைபவ் அரோரா எல்லாருக்குமே தெரியும். he made his rounds in KKR. ஸோ கேகேஆர் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா. ஆகாஷ் மத்வால், அதே தான் சொல்றேன். லாஸ்ட் சீசன் he wasn't having an off season, but talent is talent. திருப்பி அதை எப்போ வேணா எடுத்துட்டு வரலாம். மோஹித் சர்மா, ஓல்ட் வார் ஹவுஸ். திருப்பி அவரு எங்க வருவாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களுக்கு சிஎஸ்கேக்கு வேணுமா சத்யா? வேணுமா? எடுத்துக்கிறீங்களா? டெத்துக்கு எனக்கு மத்திய actually சப்பத்திரனா கூட தேவைப்படுதுன்னு போடுறதுக்கு நினைக்கிறேன். தேவைப்படுது ஆக்சுவலி. நாட் புவி, கிளப்பாரா? மோஹித் சர்மா. இல்ல அதான் தேவை. எடுத்துக்கிறீங்களா? சிஎஸ்கே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி தேவைப்படுவாரு அந்த மாதிரி ஒரு பவுலர் ஆக்சுவலி. குட் திங் தட் யூ brought புவி. இப்ப கூட பாருங்க, இவ்வளவு செட்டு பேசிட்டோம், புவியை காணோம், ஆளை காணோம். யா, சோ அவர் வந்து கேப்டு இதுல இருப்பாரு. சோ செட் 13 வந்துருவாரு. கேப்டல வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவார் அவர் கேப்டல. ஸோ மோஹித் சர்மா இஸ் பிளெஸ்ட் டு பி an uncapped player here. நான் தான் சொல்றேன் இல்லையா, லாட் ஆஃப் திங்ஸ் கம் இன்டு ஆன் ஐபிஎல் ஆக்ஷன். அதுதான் வந்து ஆக்ஷனுடைய ஒரு சிறப்பு அம்சமா இருக்கும். ஜாலியா இருக்குங்க ஆக்ஷன் எப்பவுமே டிஸ்கஸ் பண்றது. சிமர்ஜித் சிங், லைக் மேபி இட் இஸ் மை ஒப்பீனியன், லைக் he didn't show potential for me. அவர்கிட்ட வந்து ஒரு லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதா நான் பாக்குறேன். ப்ராப்ளி த மோஸ்ட் underwhelming talent of this lot will be Simranjit Singh along with probably யஷ் தாக்கூர். யஷ் தாக்கூரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படியோ விக்கெட் எடுக்கிறாரு அவள் தான். ஆனா ரன் மட்டும் பாத்தீங்கன்னா பக்கம் எக்கனாமி 10 வச்சிருக்காருங்க. இதெல்லாம் மனசாட்சியே இல்லாதது. லிட்டரலா ஒரு 8, 9 வரைக்கும் இட் இஸ் அக்செப்டபிள். 10லாம் வந்து இட் இஸ் அக்செப்டபிள். ஒரு மேட்சுக்கு 40 ரன் கொடுக்குறாரு. சரி, ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டாவது ஒரு 10, 15 வச்சிருக்காரா? அது வச்சிருக்காரு 25. ஆனா வந்து கிரைம் லிட்டரலா 1 for 40 per எவ்ரி மேட்ச்ன்றதெல்லாம் வந்து கிரைம் லிட்டரலா. அப்புறம் கார்த்திக் தியாகி, வெரி குட் டேலண்ட், அகைன் ஷுட் ஷோகேஸ் ஹிம்செல்ஃப். அப்புறம் வைஷாக் விஜயகுமார், இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட், ஒரு நல்ல லாட். ஆர்சிபி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வைஷாக் விஜயகுமார் they will go for கண்டிப்பா எடுப்பாங்க. கண்டிப்பா ஆல் அவுட் போவாங்க ஆர்சிபி. இதுல எந்த டவுட் இல்லை. ஏன்னா மோபோ பேட்டே வந்து நிறைய பாராட்டி பேசியிருந்தார் வைஷாக் விஜயகுமார் பத்தி. ஸோ ஐம் அசியூமிங் he will go rounds for sure. அப்புறம் செட் 12 அகைன் ஸ்பின்னர் செட். அகைன் ஒரு செட். இதுல ஒரே ஒரு ஷவுட் இதுல ஒரு சின்ன ஷவுட். பல வருஷமா ஆடின வயசான பிளேயர் வந்து இந்த செட்ல இல்ல. யாருன்னு தெரியுமா? கொடுக்கலாங்க, இந்த வாட்டி ரெஜிஸ்டரே பண்ணல. அமித் மிஸ்ரா இல்ல. அட் லாஸ்ட் ஃபைனலி செட் 12 அமித் மிஸ்ரா ப்ராபபிலி அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அவரை ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. யா மேபி, பட் ஆனா இல்லங்க, அமித் மிஸ்ரா இல்ல. சோ ஆஃப்டர் லாங் டைம் இல்ல அவர் பின்னாடி இருக்காரான்னு தெரியல. ஐ டிடன்ட் செக் தி ஃபுல் பிடிஎஃப் இன்னும் செக் பண்ணல. சோ அதுலயும் நானும் பார்க்கணும். பட் ஆனா ஹி இஸ் நாட் தேர் இன் தி செட் 12. அது ஷூர். சோ இதுல பீஸ் சாவ்லா இருக்காரு. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி. ஸ்ரேயாஸ் கோபால், அகைன் ஒரு
வேஸ்டட் டேலண்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். டு சே த லீஸ்ட். மயங்க் மார்க்கண்டே வெரி இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட் லெக் ஸ்பின்னர். சுயாஷ் சர்மா, அப்புறம் லக்கி சாம் அப்படின்னு அழைக்கப்படுற கரண் சர்மா. ஒரு போயிடுச்சுங்க. ஒரு 3 லக் சீசன் போயிடுச்சா கன்டினியூஸா. பெங்களூர்? இல்ல பெங்களூர் போனதுக்கு அப்புறம் லக் போயிடுச்சா? யா, யா. ஒரு 3 சீசன் கன்டினியூஸா எஸ்ஆர்எச், இல்ல மும்பை அண்ட் யாரு தான் வந்தா மும்பை இது யாரு தான் வந்தா பெங்களூருக்கு லக் வரும்னு சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்து தரலாம், தப்பே கிடையாது. லக் வராது. பிளேயர்ஸ் வரணுங்க. புரியுதா? நல்ல பவுலர்ஸ் எடுங்க முதல்ல. ஓகேவா? பெங்களூருக்கு வந்து பேட்டிங் பேட்டிங் ஒரு 3 பேர், பவுலிங் வந்து யாருமே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க இது வரைக்கும். ஓகேவா? சோ வந்து இது எல்லாமே வரைக்கும் அப்படிதான் இருந்தது. சோ எல்லாமே கரெக்டா எடுத்தா பெங்களூரும் ஜெயிப்பாங்க. வை நாட் பெங்களூர்? யார் வேணா ஜெயிக்கலாங்க கரெக்டா ஃபார்ம் பண்ணாங்க. லக்கும் தேவைப்படும். பட் ஆனா ஒரு பிளேயரால லக் வருதுன்னா வந்து அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. சோ இல்ல கரண் அப்படிதான் இப்ப சர்மா. சிஎஸ்கே ஃபேன் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. நான் அதனால தான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் குமார் கார்த்திகேயா இருக்காரு. அவரும் இதுக்கு தான் ஆடினாரு, மும்பைக்கு தான் ஆடினாரு. சிங்குன்னு போட்டக்குனால குழப்பிடாதீங்க, அவர் குமார் கார்த்திகேயன் சொல்லி தான் எல்லாருக்கும் பழக்கம். அவரோட ஃபுல் நேம் வந்து குமார் கார்த்திகேயா சிங், அதனால தான் அது குமார் கார்த்திகேயா சிங்னு இருக்கு. மானவ் சுதார் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். ஜிடிக்கு ஆடினாரு. அஹ் கண்ணா பின்னான்னு திரும்புங்க அவருக்கு பால். நீங்க கொஞ்சம் திரும்புற பூச்சி குத்தீங்கன்னா அவள் தான் போட்டு உரிச்சு விட்டுருவாரு உங்களை. ஐ வுட் லைக் டு சி மானவ் சுதார் இன் சம் பிளேஸ் எக்ஸப்ட் சிஎஸ்கே. சிஎஸ்கே போனா அவர் உட்கார வச்சிருவாங்க பெஞ்சில், அவர் ஆடவே வைக்க மாட்டாங்க. தயவுசெய்து சொல்றேன், எப்படியாவது யாராவது ஒருத்தர் ஜிடி திருப்பி நீங்களே கூட பைபேக் பண்ணிட்டு வச்சுக்கோங்கப்பா. நீங்களாவது என்னைக்காவது ஒரு நாள் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவைன்னு ஒரு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேல இருந்தாருன்னா திருப்பி 3 வருஷம் அவர் உட்கார வேண்டியதுதான். அண்ட் ஐ வுட் லைக் டு சி மானவ் சுதார் இன் லக்னோ. ஆக்சுவலி லக்னோல அவர் போடுறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நாட் அ வெரி லைக் என்ன சொல்றது, ஒரு கிரேட் செட் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு பெருசா ரவுண்ட்ஸ் போற ஒரு செட், ரொம்ப பஸ் கிரியேட் பண்ற செட் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான செட்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச பிளேஸ் தான். ஸோ இதுதான் செட் 12. செட் 13 போலாம் அடுத்து. ஸோ செட் 13 இஸ் ஒன் செட் வேர் மோஸ்ட் பீப்புள் வில் கோ அன்சோல்ட். மயங்க் அகர்வால் அன்சோல்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபேப் டு பிளஸி, எஸ், சம் டீம் வில் பை ஹிம். கிளென் பிலிப்ஸ் யாராவது எடுக்க வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாருமே அன்சோல்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேன் வில்லியம்சன், பிருத்வி ஷா, அஜிங்க வை ரஹானே, நாட் ராமன் பால். ஃபார்ம்ல இல்ல. இல்ல அதான் ஓகே. பிருத்வி ஷா 75 லேக், இல்ல அதான் ஃபார்ம்ல இல்ல. 75 லேக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ ப்ராபப்ளி திஸ் செட் குட் பி த ஃபர்ஸ்ட் செட் வேர் சோல்டு பிளேஸோட அன்சோல்டு பிளேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. தட் அக்கரன்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் செட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டா எல்லாருமே சோல்ட் ஆக போற செட் வந்து செட் 14. அதான் ஃபன்னு. சாம் கரன், மார்க்கோ யான்சன், டேரில் மிச்சல், கிருணால் பாண்டியா, நிதிஷ் ராணா, வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப பாவம். நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஆக்ஷன் ரிவ்யூல பேசியிருப்போம். அஸ்வினோட ஆக்ஷன் ரிவ்யூல 15 சிஆர்லாம் போக மாட்டார், ஆக்ஷன்ல பின்னாடி வருவார் வாஷிங்டன் சுந்தர்னு சொன்னோம். இதான் ரீசன். செட் 14 வரும்போதெல்லாம் கையிலேயே இருக்காது அமௌண்ட். நிறைய பேர்ட்ட 15 கோடியே இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி 15 கோடி போவார் அவரு? பை பண்றதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வேணும்ல. ஸோ வெரி வெரி சேட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர் தட் ஹி காட் இன் செட் 14. ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்ட் தான் அவரு. செட் 14 வந்தாருன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. சாம் கரன் அங்கே வந்திருக்காரு. ஸோ திஸ் செட் இஸ் ஒன் செட் வேர் சிஎஸ்கே வில் பி வெரி ஆக்டிவ். ஏன்னா அவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க, நிதிஷ் ராணா இருக்காங்க, ஷார்துல் தாக்கூர் இருக்காங்க, சாம் கரன் இருக்காங்க. நம்ம சொன்ன நிறைய பிளேயர்ஸ் ஆக்சுவலி இந்த செட்ல இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் திஸ் செட் வில் பி ஒன் செட் வேர் சிஎஸ்கே வில் பி வெரி ஆக்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்கோ யான்சன் வில் பி ஒன் குட் ஷவுட் ஃப்ரம் திஸ் செட். குருணால் பாண்டியா எந்த டீம், எந்த இடத்துக்கு போவாரு? மும்பைக்கு போவாரா? தம்பி கூடயே சேர்ந்து போவாரா? தம்பி வந்து சொல்லிடுவாரா இந்த மாதிரி என் அண்ணன் எனக்கு வந்துதான் ஆகணும்னு வரா? எப்படி, என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியா வந்து ஆர்ஆர் இல்ல, ஏன்னா போவாருன்னு இன்னொரு எனக்கு ஷவுட் ஆல்ரெடி இருக்கு. அதாவது என்னன்னா, எம்ஐ வந்து வேணுன்றாங்களாமே. இது கேஎல் ராகுல் வேணுன்றாங்களாமே. அதாவது ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் கூட ஆடணுமா, அப்படி ஒரு ரூமர் எவ்வளவுங்க காசு கேள்விப்பட்டேன். இருக்கு? எவ்வளவுங்க காசு இருக்கு அவங்க கிட்ட? கேஎல் ராகுல் போயிட்டானா மத்த இல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க? ஒரு ஒரு 13 to 15 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சேம் கோஸ் 13. ஃபார் த ஸ்டோரி வித் கேகேஆரும் அதே மாதிரி ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டேன். ஈவன் சிஎஸ்கே வில் ட்ரை ஃபார் ஹிம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்கும். யா கேஎல் ராகுல் நம்ம சில டீம்ஸ் எல்லாம் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் டிஃப்ரெண்டான டீம்ஸ் போனாலும் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி.
இமேஜின் கேஎல் ராகுல் அட் சென்னை. ஒரு ஒரு ஆக்சுவலி ஐ திங்க் வரேன் வரேன். ஐ திங்க் சென்னை ஒண்ணு ஃபேன்ஸ் ஆர் நாட் கோனா லைக் தட் ஐடியா. அது எனக்கு அத பத்தி எந்த டவுட்டும் இல்ல. அதே மாரி ஐ டோன்ட் திங்க் ஹி டஸ் எனி குட் டு சென்னை பீயிங் இன் சென்னை. ஹி இஸ் அன் ஐடியல் ஃபிட் ஃபார் சென்னை. நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா யூ ஹேவ் சம்ஒன் லைக் ருத்ராஜ். நீங்க அதுக்குள்ள கான்வே எடுத்துருவீங்க. ஸோ அன்லெஸ் அன்டில் யூ ஆர் பிளானிங் டு பிளே கேஎல் ராகுல் நம்பர் 3, ப்ளீஸ் டோன்ட் டேக் இட். ஓகே. சென்னையில பார்க்கவே பார்க்காதீங்க அவரை. நம்பர் 3 பிளேயர் இல்ல அதுக்கு முன்னாடி. பட் ஆனா மும்பை கேஎல் இட் ராகுல் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா ஒரு மும்பைக்கு ஒரு கீப்பர் வேணும். ஹி டஸ் ப்ரொவைட் யூ கீப்பிங் ஆப்ஷன். ஒரு ரோஹித் கேஎல் ராகுல் பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆக்சுவலி நல்லா தான் இருந்திருக்கு அந்த ஒரு வேர்ல்ட் கப்பை தவிர, வேர்ல்ட் கப் 2022 தவிர. ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ரோஹித் பேக்ஸ் கேஎல் லாட். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஒர்க் ஆகும். ஹி ஹேஸ் அ வெரி குட் ரேப்போ வித் ஹார்திக் பாண்டியா. வெரி வெரி குட் ஆஃப் ஃபீல்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருப்பி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஹூ நோஸ், ட்ரை பண்ணலாம். தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே செட் அப் தேர் ஃபாஸ்ட் bowling. ஸோ இதான் செட் 14 பொறுத்த வரைக்கும். 14ல வந்து வேற எதுவும் பெருசான இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட் இல்லை. ஷாதுல் தாக்கூர் குட் பி a shout being at base price. அதை தவிர பெருசா எதுவும் இல்லை. செட் 15 இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. எனக்கு காரணம் என்னோட லைக் 3 of my favorite players are here actually. I mean like in the setல some of the favorite players. One is Shai Hope, very very underrated. ஒரு T20ல செம பிளேயர். நம்பர் 3 உங்களுக்கு யாருக்கா வேணுமா, ப்ளீஸ் டேக் him, put him at number 3 and say நீ பாத்துக்கோப்பா, ஒரு பக்கம் நீ பாத்துக்க, நாங்க ஆடிக்கிறோம் அப்படின்னு. அவர் பாத்துக்குவாரு. அப்படியே லிட்டரலா படுத்துருவாரு. தேவைப்பட்டா அவரால் அடிக்க முடியும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பிளேயர். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அதே மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் நிறைய தடவை நம்ம இதுலயே பத்தி பேசியிருக்கோம். திஸ் இஸ் வை ஜாஷ் இங்கிலீஷ் வில் கோ கம்மியான பிரைஸுக்கு. ஏன்னா பின்னாடி வராரு. ஸோ கம்மியான பிரைஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ரயன் ரிக்கில்டன், ஒருவேளை மும்பையால குவிண்டன் டிகாக் எடுக்க முடியலன்னா கண்டிப்பா ரயன் ரிக்கில்டன் எடுப்பாங்க. ஸோ லிட்டரலி குவிண்டன் டிகாக் கூட ஒரு ஜெராக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரயன் ரிக்கில்டன் இஸ் ஜெராக்ஸ் ஆஃப் குவிண்டன் டிகாக். அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அவுட் ஆகிற விதம் கூட பாத்தீங்கன்னா எனக்கு குவிண்டன் டிகாக் தான் ஞாபகப்படுத்தும். இது போக வி ஹேவ் டானவன் ஃபெரைரா. அவர் வந்து ஆர்ஆர் ஆடி இருக்காரு. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஹி வாஸ் ஆல்சோ a part of RR previously and still he's a part of Joe Buck Super Kings. ஸோ சென்னை ட்ரை பண்ணுவாங்களா தெரியல. அலெக்ஸ் கேரி ப்ராப்ளி அன்சோல்ட், மோஸ்ட்லி அன்சோல்ட் தான். கேஎஸ் பரத் மோஸ்ட்லி அன்சோல்ட்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி சம் டீம் வில் லுக்கிங் ஃபார் பேக்கப். 16ல வந்து சில பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து பிடிச்ச செட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபன் பண்ற செட்டா இருக்காங்க. தீபக் சேகர், ஒரு ஆகாஷ் தீப், துஷார் தேஷ்பாண்டே, லாக்கி ஃபர்கியூசன் எல்லாருமே ஃபன் பிளேயர்ஸ் தான். புவனேஸ்வர் குமார் இங்க இருக்காருங்க. சொல்லுங்க. 16ல இருக்காரு. லிட்டரலா பாருங்க, நான் சொன்னேன் 16வது செட்டுல வராருங்க. மனுஷன் என்ன மாதிரி ஒரு லெஜெண்ட். அவரை 16வது செட்ல பாக்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குதுங்க லிட்டரலா. பட் அதர் தென் தட் இப்போ பாத்தீங்கன்னா ஜெரல் கோட்ஸியா இருக்காரு, தீபக் சேகர், ஆகாஷ் தீப், துஷார் தேஷ்பாண்டே, லாக்கி ஃபர்கியூசன், புவனேஸ்வர் குமார், முகேஷ் குமார். இதுல எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் ஐ மீன் லாக்கி ஃபர்கியூசன் தவிர எவ்ரி ஒன் வில் பி கெட் சோல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 17 செட்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன் யாருன்னு. ஃபர்ஸ்ட் இஸ் அல்லா கசன்ஃபர். ஷுவர்லி ஹி இஸ் கோயிங் ஃபார் ஒன் டீம். ஏதாவது ஒரு டீம் போகணும். நான் ஏன் அவரை பத்தி தெரியும்னா, அகைன் நான் ஒரு ஆப்கானிஸ்தான் ஃபேன். அவரை நான் இதுல ஃபாலோ பண்ணேன். எமர்ஜிங் கப்ல செம்ம டேலண்ட். ஒரு ரெகுலர் லெக் ஸ்பின்னர், நல்ல ஒரு கன்வென்ஷனலான லெக் ஸ்பின்னர், நல்லா தூக்கி போடுவாரு. சூப்பரான டேலண்ட் அல்லா கசன்ஃபர். ஹி இஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்பின்னர்ஸ் a love story. நபி, ஒரு ரஷித் கான், ஒரு நூர் அஹமத், இப்போ அல்லா கசன்ஃபர், முஜிபுர் ரஹ்மான் ஞாபகம் நமக்குலாம். ஆப்கானிஸ்தான் கீப்ஸ் ஆன் ப்ரொடியூசிங் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், லிட்டரல் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அதுல வர்றதுதான் அல்லா கசன்ஃபர். அண்ட் அகில் ஹுசைன் இஸ் a வெரி குட் ஷவுட். அவரோட பேஸ் பிரைஸ்ல ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பேன். ஏன்னா செம்ம டேலண்ட். ஆஃப் பவர் பிளேல கொடுங்களேன், 5 ரன் கொடுப்பாருங்க. லிட்டரலா ஒரு ஓவருக்கு 5 ரன் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டேலண்ட். நல்லா அடிப்பாரு. ஒரு லாங் ஹேண்டில் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். நல்ல பிளேயர் தான் அகில் ஹுசைன். ஹி பிளேஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். கேஷவ் மகாராஜ் ப்ராப்ளி ஹீல் கோ ஃபார் ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன். அங்கேருந்து சோல்ட் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல டைம் நான் அதை பத்தி சொல்றது. ஸோ இங்கே சோல்ட் ஆகாத பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன் போவாங்க. ஸோ அங்கேயே ஆக்சுவலி 2-3 தடவை நடக்கும் ஆக்சிலரேட் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா, ஆக்சிலரேட் ஆக்ஷனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க.
இதுல அன்சோல்டான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அது ஒரு இது இருக்கும். இந்த ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன்ல இருக்கிறத விட சேர்த்து அத நடத்திட்டு, திருப்பி அதுல கேட்பாங்க. டீம்ஸ் ஃபில் பண்ணாத போது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு கேட்பாங்க. திருப்பி அவங்கள நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ போக இந்த செட் 17 தான் ஆக்சுவலி லாஸ்ட் செட் ஃபார் ஆ நான் ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன். ஓகேங்களா? ஏன்னா சொல்லப்பட்டிருக்க செய்தி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆம் இது அப்படின்ற மாரி செட் நான் கேள்விப்படுறேன். ஆ மீன் லைக் 117th பிளேயர் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இதுல வந்து கேஷவ் மகாராஜ் இருக்காரு, முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு, ஆதில் ரஷீத், விஜயகாந்த் வியாஸ்காந்த். விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஹி இஸ் பிளேயர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, வெரி குட் டேலண்ட். ஸோ அவ்வளவுதாங்க கேப்டு பிளேயர்ஸ்ன்றது. கேப்டுன்றது இல்ல, நான் ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன். சத்யா நீங்க கொஞ்சம் அந்த ஒரிஜினல் பிடிஎஃப் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? ஸோ இந்த 117th பிளேயர் இருக்காங்க இல்லையா, அன்கேப்டு பேட்டர் 2, இங்கேருந்து தான் ஆக்சலரேட்டட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதா கேள்விப்படுறேன். இதுலயே ஆக்சுவலி நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இதுக்கப்புறம். நான் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ரிக்கி பூயி, ஸ்வசிக் சிகாரா இஸ் வெரி குட் பிளேயர். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹ் அப்புறம் சுபம் துபே இஸ் வெரி குட் டேலண்ட். மாதவ் கௌஷிக் ஐவ் ஹர்ட் அ ஃபியூ ஆஃப் ஹிம். ஷேக் ரஷீத் வெரி வெரி குட் டேலண்ட். கண்டிப்பா அவரை நீங்க நோட்டீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மயங்க் தகர் இஸ் வெரி குட் டேலண்ட். அன்ஷுல் கம்போஜ், நான் அவரை பத்தி நிறைய தடவை பேசியிருக்கேன். ஹி இஸ் அன் ஆக்டிவ் குவாலிட்டி பிளேயர். முகமது அர்ஷத் கான், அவர் வந்து இதுக்கு ஆடினாரு லக்னோக்கு. இதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஆடும்போது அவரோட ஸ்டிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் a வெரி குட் பிளேயர் அகைன். தர்ஷன் நால்கண்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆல்ரவுண்டர். மோஸ்ட்லி பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸ்ரேயாஸ் பிரபுதேசாய், அவர் ஆர்சிபியில் இருந்தாரு, பெருசா ஆர்சிபிக்கு பண்ண முடியல. பட் ஐ ஃபீல் ஹி ஹாஸ் சம்திங் டு டூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனுகுல் ராய் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். இவர் வந்து கேகேஆர் ஆடிட்டு இருந்தாரு. ப்ராப்ளி ஹில் கோ டு கேகேஆர் அகைன், எனக்கு தெரியல. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சத்யா, அப்படியே ஃபாஸ்டா போயிடலாம். செட் வைஸ் அனாலிசிஸ். அவனிஷ் அரவல்லி, இவர் வந்து சிஎஸ்கே கார்னர். அவனிஷ் அரவல்லி ராவ், அண்டர் 19ல கீப்பரா இருந்திருக்காரு. வான்ஷ் பேடி பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ஹார்விக் தேசாய், இவரை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா சத்யா? இவரை தான் சொல்லுவீங்களா ஆக்சுவலி ஹார்விக் தேசாய்? ஹார்விக் தேசாய் ஆக்சுவலி வில் பி பேக்கப் மும்பை ஸ்குவாட் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் திஸ் கை ஹார்விக் தேசாய்? ஆக்சுவலி மும்பை ஏற்கனவே எடுத்திருந்தாங்க அண்ட் ஹீ இஸ் இன் ஃபார்ம் அண்ட் நேஹல் வதேரா ஃபார்ம்ல இல்ல. ஸோ தே மே கோ. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைங்க. பட் ஆனா நல்ல பிளேயர் ஆக்சுவலி ஹார்விக் தேசாய். ஓகே. ஆக்சுவலி மும்பை அவங்க வச்சிருந்தாங்கனாலே பெரிய டேலண்டா தான் இருக்கணும். யா யா மும்பை வச்சிருந்தாங்கனாலே ஐல் பி பயஸ்ட் டு சே தட் லைக் ஹீல் பி a குட் டேலண்ட் அப்படின்னு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட் யாருன்னா டாம் காலர் கேட்மோர். பட்லர் எடுக்க முடியலன்னா தயவுசெய்து இவர் எடுத்துக்கோங்க. சிம்பிள். ஹீ இஸ் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இந்த பட்ஜெட் உதித் நாராயணன் ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பட்ஜெட் பட்லர். அதான் டாம் காலர் கேட்மோர். பிஆர் ஷரத் இஸ் a வெரி குட் டேலண்ட் ஹியர். முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு பிடிக்கும், சத்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. முகேஷ் சௌத்ரி. வித் கவரப்பா, வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி இதுல. அவர்தான் ஒரு 10 கோடி போற. 15 கோடிங்க என்னங்க நீங்க போங்க. இங்க போன பாருங்க, வாட்டி இருக்கிறதுலே மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் பிளேயர் இவர் தான். இவர் தான் எந்த டீம் போறாருன்னு சொல்லவே முடியாதுங்க. மும்பை 30 லட்சம் எதுக்குறாங்க என்னங்க? 30 lakhs பேஸ் பிரைஸ். அர்ஜுன் டெண்டுல்கர் வச்சுக்காரு. என்னங்க டெண்டுல்கர் பையன் வந்து இப்படி 30 லட்சத்துல அடக்குறீங்களே, கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. வேணா மொத்த டீம்ஸ் வந்து மும்பை தான் போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரைஸ் ஏத்தி வேணா விடலாம் அவருக்கு. அது ஆக்சுவலி வேற ஏன் யாருமே பண்ணலன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் அவங்க கண்டிப்பா எடுக்க போறாங்கன்னு தெரியும். கண்டிப்பா காசு ஏத்தி விட்டுருக்கலாம். ஏன் ஏத்த மாட்டாங்கன்னு தெரியல. தட் இஸ் ஆன் அர்ஜுன் டெண்டுல்கர். பட் கூடஸ் டு ஹிம். அப்பாவோட நிழல்ல இல்லாம ஹி இஸ் டூயிங் அ லாட். ஹி இஸ் நாட் பிளேயிங் ஃபார் மும்பை ஆக்சுவலி. அவர் வந்து வேற ஒரு டீம் ஆடிட்டு இருக்காரு. ஐ திங்க் ஹி இஸ் பிளேயிங் ஃபார் கோவா இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதுதான் வந்து ஹிமான்ஷு சர்மா இஸ் a வெரி குட் டேலண்ட் ஹியர். பிரின்ஸ் சௌத்ரி கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காரு சில டீம்ஸ்க்கு. பட் ஆனால் இன்ன வரைக்கும் விளையாண்டது இல்லை. I'm not sure what he's going to do and what he's going to be about in IPL. மணிமாறன் சித்தார்த், நம்ம ஒரு பிளேயரு, அவரு கண்டிப்பா சோல்ட் ஆவாரு. பிரசாந்த் சோலங்கி இஸ் a வெரி குட் பிளேயர் ஹியர். சாத் வேத் சுப்பிரமணியன், இவர் யாராவது ஒருத்தர் எடுத்து விளையாட வச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட். நான் அவரை இதுல பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா போடுவார் டிஎன்பிஎல்ல. அகைன் நம்ம ஊர் பையன்றனால நான் கண்டிப்பா அவரை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். ஃபின் ஆலன், டெவால் பிரேவிஸ், பென் டக்கெட், இவங்க 3 பேர்ல
எனக்கு ஆக்சுவலி பென் டாக்கெட் மேல தான் நெறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. டெவால் பிரேவிஸ் ஐ ஃபீல் ஸ்டில் ஹி இஸ் ரா. பட் ஆனா ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் இன் ஏபி டிவிலியர்ஸோட லைவ், ஆக்சுவலி ஹி இஸ் ட்ரெய்னிங் வித் ஏபி டிவிலியர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ ஏபி டிவிலியர்ஸ்ட்டே ட்ரெய்னிங் எடுக்குறாரு அப்படின்ற மாரி கேள்விப்படுறேன். எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆ மனிஷ் பாண்டே, என்னங்க ஒரு 5 கோடியா? 6 கோடியா? 10 கோடியா? மனிஷ் பாண்டே. எங்க பேக்கப் போவாருங்க. அவர் பேஸ் பிரைஸ்ல எடுப்பாங்க. ஆக்சுவலி பேஸ் பிரைஸ் என்னன்னு பார்ப்போம் அவருது. ஸோ பேஸ் பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 75 lakhs வச்சிருக்காருங்க பேஸ் பிரைஸ். ஸோ பேஸ் பிரைஸ்லயே எடுத்துருவாங்க. எனக்கு வாய்ப்பு தெரிஞ்சு இருக்கு. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. பேக்கப் வாய்ப்பு எடுப்பாங்க. இருக்கு. வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹியர் இஸ் a வெரி குட் டேலண்ட். ஷர்ஃபைன் ரதர்ஃபோர்ட். வெரி, வெரி குட் டேலண்ட். லிட்டரலா பைல் அப் பண்றாரு ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அவரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட். அதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டேலண்ட் தான் ஜேம்ஸ் வின்ஸ். இந்த பிளேயர் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அவர் பிபிஎல் அடிக்கிற அடியில நீங்க பார்க்கணும். பிபிஎல்ல 100 டோர்னமெண்ட்லாம் செம்ம பிளேயர். லிட்டரலா சூப்பரான பிளேயர். செம்ம அடி அடிப்பாரு. ஜேம்ஸ் வின்ஸ் ஒரு அப்ரைட்டான பிளேயர் தான். நல்ல பிளேயர். ஐ டோன்ட் திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் கோனா பி சோல்ட் ஹியர். பட் நான் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு. மொயின் அலி எல்லாருக்கும் தெரியும். டிம் டேவிட் எல்லாருக்கும் தெரியும். தீபக் கூட எல்லாருக்கும் தெரியும். வில் ஜாக்ஸ் இங்க தான் வராரு. அவங்க ஆர்டிஎம் பண்றதுக்கு அவங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அஸ்மத்துல்லா உமர் சாய், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ், பட் didn't do well in the chances he was given. ரொம்ப சாய் கிஷோர். சாய் கிஷோரை தயவு செய்து சிஎஸ்கே தவிர வேற யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கே மட்டும் எடுக்க விட்டுறாதீங்க. எடுத்தாருன்னா அவங்க சொல்லி திருப்பி முடிச்சு விட்டுருவாங்க அடுத்த 3 வருஷத்துக்கு. தயவு செய்து ஒரு லக்னோ சாய் கிஷோர் எடுத்துக்கோங்கப்பா ப்ளீஸ். ரொமாரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பா நல்ல டேலண்ட். டாம் பேண்டன், அவர் ஆக்சுவலி ஹி வாஸ் டவுட்டட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் இன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். பட் ஆனால் அவர் அதுக்கு அடுத்து பெருசா வரவே இல்லை. ஸ்டில் ஹி இஸ் டூயிங் லாட் ஆஃப் டொமஸ்டிக் லீக் அரவுண்ட் த வேர்ல்ட். That is Tom Banton. Sam Billings, he's out of scenarios right now. Jordan Cox is a very good talent. Ben McDermott, அவரை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், but I have not seen him play a lot. Kusal Mendes, very good talent. Kusal Pereira, I'm seeing him getting unsold easy. Josh Philippe, unsold. Tim Seifert, very, very good talent. Tim Seifert யாராவது எடுத்தாங்க, I'll be very happy to see them. யாருக்காவது இந்த கீப்பர் எக்ஸ்ப்ளோசிவான கீப்பர் வேணும்னா he's a very good option. நான்ட்ரே பர்கர், ஒரு ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார் கிடைக்கலன்னா யூ கேன் கோ ஃபார் நான்ட்ரே பர்கர். ஸ்பென்சர் ஜான்சன், நீங்க சொல்லுங்கப்பா. ஸ்பென்சர் ஜான்சன் வாங்கப்பா. ஸ்பென்சர் ஜான்சன் ஃபேன் வாங்கப்பா. ஃபேன்லாம் இல்லைங்க, போவாருங்க. ஏதோ 2 டீம்ல எடுத்தேன் நான் அவரை பேக்கப்பா. விடுங்க சொல்லிட்டேன். 3 டீம். ஓகே 3 டீம். ஓகே 3 டீம்ல சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பாத்துக்கோங்க அவரு. உம்ரான் மலிக் எல்லாருக்குமே தெரியும். அவரை முஸ்தபிசுர் ரஹ்மான் could be a buyback from Chennai. Ishan Sharma, buyback from Delhi probably. Nuwan Tushara மும்பைக்கு திருப்பி போக வாய்ப்பு இருக்கு. நவீன் உல்லாக் மறுபடியும் லக்னோக்கே போக வாய்ப்பு இருக்கு. ஜெயதேவன் விக்கெட் ப்ராபப்ளி அன்சோல்ட் மோஸ்ட்லி. இல்லைன்னா அகைன் கோ டு எஸ்ஆர்எச் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு லைன்ஸ்ல. உமேஷ் யாதவ், தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். அவர் எங்க போறான்னு பாக்குறேன். கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன். ரிஷாத், ஐ திங்க் ஹில் பி அரவுண்ட் 75 lakhs. 2 crores வச்சிருக்காருங்க. வாய்ப்பே கிடையாது. 2 crores பேஸ் பிரைஸ் வச்சிருக்காரு உமேஷ் யாதவ். ஸோ வாய்ப்பு இல்லை. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ரிஷாத் ஹுசைன், பங்களாதேஷ் பிளேயர், ரொம்ப நல்ல ஸ்பின்னர் தான். ஆனா சின்ஸ் ஹீஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் இஸ் நாட் கோனா கெட் பீட்ஸ் ரோல்ட். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் வெரி வெரி லெஸ் சான்ஸ் டு டூ அட்லீஸ்ட் கெட் அ ஸ்பாட் இன் ஐபிஎல். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சச்சின் பேபி வந்து நான் பேபியா இருந்த காலத்துல இருந்து ஆடுனுங்கிறாரு லிட்டரலா ஐபிஎல்ல. இன்ன வரைக்கும் அவர் ஆடுன்னு தான் இருக்காரு. பிரியம் கர்க் didn't do well. அவர் அண்டர் 19ல பெருசா இருந்தாருன்னு சொல்லி இவங்க ரொம்ப பேக் பண்ணாங்க அவரை. லிட்டரலா ஆக்சுவலி பிரியம் கர்கோட பர்த்டே டேட்டும் என் டேட்டும் ஒன்று தான். எனக்கு நல்லா தெரியும். அவரும் 30/11/2000, 30/11/2001. அவர் என்னோட ஒரு வயசு தான் பெரியவர். ஸோ பிரியம் கர்க் I think he's going to get unsold again. Sashwat Rawat could be a shout here. Andre Siddharth, TNC ஏன்றாங்க. I haven't seen him play. Probably he's a good talent. I'm not sure. அது 2006ல வேற பிறந்திருக்காரு. 18 years player. Okay. That's good.
அவனீஷ் சுதா, அபூர்வா கண்டே இவங்கலாம் கேள்விப்பட்டதில்ல. ரிஷி தவன் எஸ் ஷுவரா சேல் ஆகுறாரு. எங்கேயாவது சேல் ஆகுறாரு. ஆனா எங்கன்னு தெரியல. ரா அதுக்கடுத்து இன்ட்ரஸ்டிங்கான டேலண்ட்னா ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், தனுஷ் கோட்டியன், அஸ்வின் குல்கர்னி, ஷம்ஸ் முலானி, சிவம் சிங், லலித் யாதவ், முகமது அசாருதீன். இதுல இருக்கிற எல்லாருமே சூப்பர் பிளேயர். முகமது அசாருதீன் வரைக்கும் எல்லாருமே நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பத்தி. ஆ எல்ஆர் சேத்தன் நான் கேள்விப்பட்டதில்ல. ஆ உர்வில் பட்டேல், ஹி ஹாஸ் பீன் எ பார்ட் ஆஃப் கேகேஆர் இஃப் ஐ அம் நாட் ராங். தட் இஸ் அன் இன்ட்ரஸ்டிங் ஷவுட். Tanay Tyagarajan, he is a very good talent. I think he's a wicket keeper, if I'm not wrong. அப்புறமா இதுல எனக்கு அந்த அர்ஷின் குல்கர்னி பையனை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேங்க. அவர் ஆக்சுவலி அவர் மேல இருந்தாரு ஆல்ரவுண்டர்ஸ்ல. ஸோ ஆக்சுவலி அவரை கடைசி 2 மேட்ச்க்கு மட்டும் லக்னோ ஆட வச்சாங்க. பட் ஐ ஃபீல் ஹி ஹாஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். லைக் வெரி குட் டேலண்ட். அவர் அண்டர் 19ல பார்த்துருக்கேன். 2 மேட்ச் தான் ஆடினாரு. பட் ஆனால் ஹி ஹாஸ் வெரி குட் பேட் ஃப்ளோ அண்ட் ஆல்சோ ஹி கேன் பவுல் லிட்டரல் சீமர். அதாவது என்னன்னா, ஜஸ்ட் இமேஜின் தட் ஹி இஸ் அ டாப் ஆர்டர் பேட்டர் ஹூ கேன் டூ த ஜாப் ஆஃப் ஹார்திக் பாண்டியா அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து அஸ்வின் குல்கர்னி. இதுக்கப்புறம் எனக்கு டக்குனு இன்ட்ரெஸ்டிங்கா கண்ணில் படுறது வந்து இஷான் பொரல் ஃபர்ஸ்ட். எஸ் வரேன். அவரு தான். அவரை பத்தி நானே நிறைய பேசியிருக்கேன். அவர்கிட்ட வரேன். அதுக்கு முன்னாடி இஷான் பொரல் இப்போ உங்களுக்கு நிறைய தடவை டீம்ல இருந்திருக்காரு. அவங்க பேர் மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஸ்குவாட்ல நிறைய தடவை இருந்திருக்காரு. நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் அ கோ சம்டைம். அடுத்து குர்ஜப்னீத் சிங். செய்தி யாராவது ஒருத்தர் எடுங்கப்பா அவரை. செம்ம லெஃப்ட் ஆர்ம் சீமரு, சூப்பர் பிளேயரு. அவரை செய்தி யாராவது ஒருத்தர் எடுங்க. பேசில் தம்பி ஏத்துக்கிறீங்களா? சத்யா சென்னையில பேசில் தம்பி 70 ரன் கொடுத்தாரு. ஞாபகம் எடுத்துக்க ஜாலியா. ஓகே. அவங்க துஷார் எனக்கு தேஷ்பாண்டேயோட பார்ட்னர் பண்ணி போடலாம் நீங்க. வேணாங்க, ஏற்கனவே ரன்ஸ் நிறைய போகுது சிஎஸ்கே. வேண்டாம். ஒரு 220 மேட்ச் நீங்க அழகா கொடுக்கலாம் சென்னையிலேயே. வேணாம். எனக்கு தெரிஞ்சு அவர் தானே ரெக்கார்ட் வச்சிருக்காரு பசில் தம்பி, ரைட்? இல்ல ஹையஸ்ட் இல்ல ஐ ரன்ஸ் திங்க் பர் அது ஓவர். பிரேக் ஆயிடுச்சு. இல்ல அதான் லாஸ்ட் சீசன் அது யாரோ பிரேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தென் முருகன் அஸ்வின் ஏன் இங்க ஜேகேசிஏன்னு போட்டுருக்காங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீரா? அவர் எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்? இல்ல அவர் இப்ப ஆக்சுவலி சென்னைக்கு டிஎன்சில ஆடல. ஆக்சுவலி அவர் மூவ் ஆயிட்டாரு. ஓகே. பட் ஆனா எந்த இடத்துல ஆடுறாருன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஜேகேசிஏனா அது அந்த இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். இதுக்கப்புறம் ஜகதீஷா சுஜித் இஸ் அ பிளேயர் ஹூ ஹஸ் பிளேட் ஐபிஎல். ஸோ அவர் ஒரு ஷவுட்டா இருக்கலாம் இதுல. செதிகுல்லா அவர் இருக்காருப்பா. யாராவது அவர் எடுப்பாங்களா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அத்தல் செதிகுல்லா. ஐ எம் வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் ஷீஸ் காட் a position in this 574 players. ஏன்னா அத்தல் சதிகுல்லா செம்ம டேலண்ட்டுங்க. லிட்டரலா ஆப்கானிஸ்தான் ஒரு சிங்கிள் ஹேண்டடா தூக்கிட்டு வந்தார் எமர்ஜிங் கப்ல. ஹி இஸ் த ரீசன் தே ஒன். ஸோ அத்தல் சதிகுல்லா வெரி குட் டேலண்ட். மார்க் சாப்மன், ஹி வாஸ் டவுட்டட் டு பி அ நெக்ஸ்ட் பிக் திங் இன் நியூசிலாந்து, பட் wasn't the case. மேத்யூ பிரிட்ஸ்கே அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாட் அ கிரேட் பிளேயர். பிராண்டன் கிங் இஸ் அ குட் ஷவுட் இயர். எவின் லூயிஸ் யாராவது போவாங்களா அப்படின்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பத்தும் நிசாங்கா ஹேஸ் அ ஹை சீலிங். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தென் கம்ஸ் த ரூமர். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் ஷுவரா சோல்ட் ஆக போறாரு டு ஒன் ஆஃப் லக்னோ ஆர் பஞ்சாப். இஃப் யூ நோ த ரீசன். அப்புறம் என்னோட புக்ஸ்ல ஒரு செம பிளேயர், ஹி ஷுட் பி சோல்ட் டு சம் டீம் விச் இஸ் கஸ் அட்கின்சன். செம்ம டேலண்ட், ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போடுவார், 140 போடுவார். பேட்டிங் ஹி கேன் பிளே அட் நம்பர் 6 ஆர் நம்பர் 7 ஈஸிலி. ஸோ அது கஸ் அட்கின்சன். அப்புறம் சீகா சாரோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர் டாம் கரன் இருக்காரு. கிருஷ்ணப்பா கௌதம் வெரி குட் யூட்டிலிட்டி பிளேயர். முகமது நபி, ஐம் சீயிங் ஹிம் கெட்டிங் அன்சோல்ட். குல்பதீன் நைப் அகைன் அன்சோல்ட். இப்போ அதாவது அக்ஸலரேட்டட் ஆப்ஷன்லேயே திருப்பி நடக்கும். அதில் மேபி தே கேன் கெட் சோல்ட். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம்ல தான் சொல்றேன். குல்பதீன் நைப் அன்சோல்ட். சிக்கந்தர் ரசா ப்ராபப்ளி சம் டீம். மிச்சல் சார்னர் தயவுசெய்து சிஎஸ்கே தவிர வேற எந்த டீமாவது எடுங்கப்பா. அவரை எடுத்து நீங்க உட்கார வச்சுட்டு எங்க உசுரை வாங்குறீங்க. சிஎஸ்கேவே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேனே வேணான்றவாருன்னு நினைக்கிறேன் மிச்சல் சார்னரை உட்கார வைக்கிறதுக்கு. ஆனா பாவங்க அவரு. அதான். ரொம்ப பாவங்க ஸோ அவரு, சத்தியமா. ஆமா, அவரை தயவு செய்து எடுக்காதீங்க சிஎஸ்கே. ஜெயந்த் யாதவ்
நல்ல பிளேயர். மும்பைக்கு ஆடியிருக்காரு, ஜிடிக்கு ஆடியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி கெட்ஸ் அ கோ சம்வேர். நல்ல டொமஸ்டிக் பிளேயர் ஆக்சுவலி அவரு. ஜான்சன் சார்ல்ஸ் வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். செம்மாடி அடிப்பார். மும்பை வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவர். லிட்டன் தாஸ், ஆண்ட்ரே ஃபிளச்சர் இஸ் அ வெரி குட் டேலண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜான்சன் சார்ல்ஸ் இந்த ஆண்ட்ரே ஃபிளச்சர்ல இருந்து யாராவது ஒருத்தர் இஃப் தே கம் டு ஐபிஎல்ல தேர் வில் பி a lot of டாக்ஸ் அபவுட் தெம் அப்படின்னு நான் ரொம்ப ஹையா நம்புறேன். ஏன்னா ரெண்டு பேருமே தொலை தூரத்துக்கு அடிக்கிற பிளேயர்ஸ். டாம் லேத்தம்லாம் அவரெல்லாம் ஏன் ரெஜிஸ்டர் பண்றாருன்னு கூட தெரியல. வாட் ஹி டஸ் இன் ஈவன் இன் நியூசிலாந்து T20 எனக்கு தெரியல. டு ரெஜிஸ்டர் இன் ஐபிஎல் அவர் ஏன் ரெஜிஸ்டர் பண்றான்னு தெரியல. ஆலி போப் சேம் கேஸ். அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு அகைன் தெரியல. கைல் வெரைன் டீசென்ட் பிளேயர். C20ல கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி ஐம் நாட் ஷூர். Fasalak Faruqi, one player I would like to see again in IPL. Richard Gleeson, ஒரு T20 specialist bowler, but age is not on his side. Probably not for me. Matt Henry, yes. Matt Henry கண்டிப்பா ஒரு ஷவுட்டா இருக்கலாம் இதுல. Alzari Joseph, I don't think And any RCB fan is gonna forget him. And then comes the interesting talent, Quenna Mafaka. ஸ்கூல் மறுபடியும் பையன் எக்ஸாம் ஸ்கூல் எழுதிட்டு பையன் வருவாரு. தான். இப்போ ஸ்கூல் பையன் இல்ல. அதான் இப்போ ஸ்கூல் பையன் இல்ல. ஐ திங்க் இப்போ ஒரு காலேஜ் போய் போறேன்னு நினைக்கிறேன். 12 வயசு ஆயிடுச்சு. ஸோ குவெனா மஃபாக்காவை திருப்பி யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் கொஞ்சம் ஆர்வமா இருப்பேன். சின்ன பையன் தான். ஷுவர்லி தே கேன் பிரிங் ஹிம். லைக் ஒரு குவெனா மஃபாக்கா இஃப் ஹி கோஸ் டு லக்னோ I'll not be shocked. ஏன்னா ஒரு ஜஹீர் கான் அங்க மென்டாரா இருக்கும்போது he'll try to groom him அப்படின்னு நான் நினைக்கிறேன். Hopefully he does that. Reece Topley, Lizard Williams, Lookwood is a good shout. நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். He's a player who plays a lot of இது அது பேர் என்ன டொமஸ்டிக் லீக்ஸ் நிறைய ஆடுவாரு. அது மாதிரி இவர் ரொம்ப நல்ல டேலண்ட். நிறைய பேருக்கு கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன். அஸ்வின் ஹெபார் ஆந்திராக்கு ஆடுறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்ட். நல்ல ஒரு கிளாஸான ஆக்டர். சின்ன பையன் தான். யூ கேன் க்ரூம் ஹிம் அ லாட். ஸோ he could be a good shout. அஸ்வின் ஹெபார். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சத்யா. ஸோ இது போக அதான் இதுக்கு தான் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். லைக் ஐ நோ திஸ் இஸ் வெரி போரிங், பட் ஆனால் திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல் பீப்புள் வில் நோ த பிளேயர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆயுஷ் பாண்டே பற்றி தெரியல, பட் அக்ஷத் ரகுவன்ஷி அவங்களாம் பற்றி தெரியல. பட் பிரியான்ஷ் ஆர்யா இஸ் அ வெரி குட் டேலண்ட். மனோஜ் பாண்டகே இஸ் அ வெரி குட் டேலண்ட். அஜய் மண்டல் இஸ் அ வெரி குட் டேலண்ட். பிரேரக் மன்கட் இஸ் அ வெரி குட் டேலண்ட். பிரவீன் துபே இஸ் அ வெரி குட் டேலண்ட் இதுல. இதுக்கப்புறம் விக்கி ஆஸ்துவால் நல்ல டேலண்ட். சிவாலிக் சர்மா ஒரு செம டேலண்ட். இதுல இருக்கிற இந்த அன்கேப்ட் ஆல்ரவுண்டர் 4 செட்ல இருக்கிற எல்லாருமே ஆக்சுவலி செம்ம டேலண்டடான பிளேயர்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து அஜிதேஷ் குருசாமி இவரும் ஆக்சுவலி சூப்பர் பிளேயருங்க. அஜிதேஷ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஆடுறாரு அவரு. நல்ல பிளேயரு. அதுக்கப்புறம் ஜெகதீசன் அவரு அப்பப்போ ஏதோ ஒரு 2 டீம் ஒன்னே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஏதோ டீசெண்டா மட்டும் தான் பண்றாரு. பேர் சொல்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஹோப்ஃபுல்லி ஹீ டஸ் தட். விஷ்ணு சொலாங்கி, கே மாசிஃப் வந்து நிறைய தடவை ஆடி இருக்காரு. ஹி பிளேட் ஃபார் தமிழ்நாடு ஃபார் சம் டைம், தென் ஹீஸ் மூவ் டு கர்நாடகா அகைன். அர்பித் குலேரியா அவரை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வர ராசி வேண்டர்டசன் வராரு. அதுக்கப்புறம் தாவூத் ரிதாய் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர்ஸ். ஹீ இஸ் ப்ராப்ளி பங்களாதேஷ் நெக்ஸ்ட் பிக் திங் ஃபார் மீ. ஹோப்ஃபுல்லி ஹீ கெட்ஸ் அ கோ சம்வேர். ரசி வேண்டர்டசன், நஜிபுல்லா சத்ரான், இப்ராஹிம் சத்ரான் இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஓகே. ஜேக்கப் பெத்தல் ஒரு ரீசன்சி பேஸ்ல போவாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஜேக்கப் பெத்தல் ஆல்ரவுண்டர், டீசன்ட் பிளேயர். ஆரன் ஹார்டி கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் போறாங்க, நீங்க நோட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ கமிந்து மெண்டிஸ் லிட்டரலி அவரை ஸ்ரீலங்காவோட பிராட்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பைல பண்ணிட்டு இருக்காரு ரன்ஸ் கமிந்து மெண்டிஸ். ஸோ கமிந்து மெண்டிஸ் இஸ் அ குட் டேலண்ட். அண்ட் கைல் மேயர்ஸ் இஸ் எல்லாருக்குமே தெரியும் கைல் மேயர்ஸ் பத்தி நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேத்யூ ஷாட் குட் ஷவுட் ஹியர். நேத்தன் பிளேயரை எல்லிஸ் தாண்டி போயிட்டாருன்னா பாத்துக்கங்க அவர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாருன்னு. சர்ஃபராஸ் கான் ஒருத்தரை வந்து நான் மார்க் இல்ல பண்ணி நான் ஒரு T20 இல்ல சி ஐ டோன்ட் மிக்ஸ் ஃபார்மேட்ஸ். டெஸ்ட் எஸ், T20 ஐ டோன்ட் கன்சிடர் ஹிம். ஐ டோன்ட் மிக்ஸ் ஃபார்மேட்ஸ். அதாவது என்னன்னா இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு ரீசென்சி பயஸ். எனக்கு இஃப் ஐம் எனிதிங் ஐ டோன்ட் லைக் ரீசென்சி பயஸ். நான் ரீசென்சி பயஸ் வச்சுட்டு பிளேசர் ஆள் கிடையாது. ஹி வாஸ் கிவன் சான்சஸ் இன் IPL. ஃபார் தெரியாதவங்களுக்கு சொல்றா 2016ல சர்ஃப்ராஸ் கானை வந்து KL ராகுல் அஹெடா ரீடைன் பண்ணாங்க ஆக்சுவலி. And they paid the price after that. After that everything is history. ஆமா. ஸோ நான் தான் சொல்றேன். ஸோ ஐம் நாட் அ பர்சன் ஹூ டூ லைக் இந்த ரீசன்சி பேஸ் மேல பேசுற ஆள் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஸ்கிப்ட் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் நாட் an interesting talent for me in this.
இதுல வந்து துஷ்மந்த சமீரா வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர், நேதன் எல்லிஸ் ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர், ஷமா ஜோசப் வெரி ரா, அதுக்கப்புறம் ஜாஷ்வா லிட்டில், சிவம் மாவி, சாய் ரிச்சர்ட்சன் இன்னுமே அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல 44 கோடி போனார் அவர்லாம். இதுக்கப்புறம் வர டேலண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜாங்கத் பாவா இருக்காரு, ஒரு இவர் சமத் வியாஸ் இருக்காரு, அவரும் ஒரு நல்ல டேலண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பிளேஸ் இருக்காங்க. 574 வரைக்கும் நம்ம போனோம்னா ஆக்சுவலி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி தேவை 574ல இருக்கிற மீதி பிளேஸை பத்தியும் அனலைஸ் பண்ணா, தேங்க்யூ ஃபார் ஷோயிங். முஷீர் கான் ஆக்சுவலி இருக்காரு. ஐம் நாட் ஷோர் வை ரெஜிஸ்டர். அப்போ அவர் மேபி இன்ஜுரியிலேருந்து சரியாயிட்டு வந்துட்டாரான்னு தெரியல. மேல இருக்காரு முஷீர் கான். ஸோ அவர் ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் குட். ஐ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் மீ. அவர் திருப்பி வராருன்னு நான் நம்புறேன் இந்தியாவுக்கு. செம டேலண்ட். ஒரு அண்ணன் மாதிரியே டேலண்டடா தெரியுறாரு. ஈவன் he's for me he looks more solid against space rather than his brother. So இந்த மாதிரி ஆக்சுவலி செம டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் தெம் கெட்ஸ் அ கோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there is only 250 slots if I'm not wrong. டோட்டலி 250. அதுலயும் கொஞ்சம் பிளேஸ் சோல்டு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்லாட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 200 to 210 ஸ்லாட்ஸ் இருக்கும் ஃபில் பண்றதுக்கு. ஸோ அவுட் ஆஃப் 574 only 210 is going to be sold. Hopefully all the good players get sold அப்படின்னு சொல்லி நான் இந்த செட் வைஸ் அனாலிசிஸ் முடிச்சுக்கிறேன். It has been a very long analysis. ஸோ செட் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஷார்ட்டா ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் கற்றுக்கிட்டேங்க. நானும் வந்து கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனால் அவரு ரொம்ப நல்லா ஃபாலோ என்ன சொல்றாரு, சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் சொல்றாரு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கும்போது. லைக் இப்படிலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட செகண்ட் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகி பார்த்ததில்ல. இட்ஸ் குட். அண்ட் நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் அடுத்தது பிரைஸ் வைஸ் அனாலிசிஸ். 2CR பத்தி நான் பெருசா பேச விரும்பல. ஏன்னா 2CRல பெருசா மேட்டரே இருக்க போறது இல்ல. ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாம் தெரிஞ்ச கதை தான். இதுல யாராவது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஐ மீன் லைக் if they probably could go unsold அப்படின்னு கேட்டோம்னா ஐடன் மார்க்ரம் could be one shout here. ஹாரி ப்ரூக் would be another shout. ஏன்னா இந்த பிரைஸ் வைஸ் அனாலிசிஸ்ன்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிரைஸ்ன்றது செட்டு பொறுத்துமா தான் வரும். செட்ல முன்னாடி வந்தீங்கன்னா ரிகார்ட்லஸ் ஆஃப் த பிரைஸ் your price is going to demand. செட்டு பின்னாடி வந்தீங்கன்னா தான் பிரைஸ் வந்து இட் மேட்டர்ஸ் a lot. ஸோ அப்படி இருக்குன்ற போது ஐடன் மார்க்ரம் இஃப் தே டோன்ட் வாண்ட் ஹீஸ் கோன் கெட் அன்சோல்ட். அவர் ஆக்சலரேட்டட் ஆப்ஷனுக்கு அப்புறம் ஒரு இது ரிப்பீட் செட் வரும். அதாவது என்னன்னா லிட்டரல் அன்சோல்ட் பிளேயர்ஸ்ல வந்து இது பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி திருப்பி செல் பண்ணுவாங்க பிளேயர்ஸ்க்கு ஸோ தட் டீம்ஸ் கேன் பி ஃபில்ட். ஸோ அதில் வேணா ஹி மைட் கெட் சோல்ட். ஸோ தட் இஸ் ஒன் ஷவுட் ஹியர். சேம் கோஸ் ஃபார் ஹாரி ப்ரூக் அண்ட் டேவிட் வார்னர். லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸா சொல்லலாம். they might go unsold. அப்படியே அடுத்து எதுனா இருக்கா? ஓகே, கிளென் மேக்ஸ்வெல். இல்ல அது கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷல் பட்டேல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஜானி பேஸ்டோ, ஒரு குவிண்டன் டிகாக் இருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கானது யாருன்னா சையத் கலீல் அஹ்மத். ஸோ கலீல் அஹ்மத் ஏன் அவர் 2CRல போட்டாருன்னு தெரியல. லைக் ஐ ஃபீல் ஹி ஷுட் ஹவ் கிவன் இன் 1.5 அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐம் ராங், எனக்கு தெரியல. அண்ட் மஹேஷ் தீக்ஷனா ஷுவரா அவர் வந்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னரா வந்துட்டு அவரோட குவாலிட்டிக்கு ஹி ஷுடன் கிவ் ஃபார் 2CR. அவர் பவுலிங்கை தவிர வேற எதுவுமே ஆஃபர் பண்ற பிளேயர் கிடையாது. ஸோ இஃப் ஹி வாண்ட்ஸ் ஷுவர்லி டு பி சோல்ட் டு சம் டீம்ல தென் ஹி ஷுட் கோ ஃபார் 1CR. அவர் 2CR போட்டது ஐ ஃபீல் தட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் ஃபார் ஹிம். இப்போ என்னன்னா வனிந்து வசராங்கவே 2 கோடி தான் போடுறாரு. லைக் இஸ் இட் மஹேஷ் தீக்ஷனா ஷோயிங் தட் ஓகே லைக் ஐ அம் ஆஸ் குட் அஸ் வனிந்து வசராங்கா? இல்ல. ஸோ இட் டசன்ட் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஃபார் வனிந்து வசராங்கா, சரி மஹேஷ் தீக்ஷனா டு புட் அட் 2CR. ப்ராபப்லி ஹீ கேன் கோ அன்சோல்ட் அட் ஃபார் தட் ரீசன். அண்ட் சேம் கோஸ் ஃபார் ஆடம் ஜாம்பா. இந்தியன் பிரீமியர் லீக்குக்கு வரும்போது ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் Rashid Khan, if you are not a Mujibur Rahman or a player who just wins you matches as a spinner, don't keep at 2CR. There is a high chance that நீங்க கண்டிப்பா அன்சோல்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஆடம் ஜாம்பா, மஹேஷ் தீக்ஷனா, ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் வனிந்து வசராங்க கூட அன்சோல்டா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இதுல எல்லாருமே சோல்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ஃபேப் டுப்ளசி. ஃபேப் டுப்ளசி இஸ் கோயிங் ஃபார் சம் டீம். எனக்கு எந்த டீம்ன்றது ஷுவரா தெரியல. நவ் கம்மிங் ஃபார் சம் பிளேயர்ஸ், கிளென் பிலிப்ஸ்
சென்னைக்கு எனக்கு என்னன்னா சென்னைக்கு அவர் நல்ல ஃபிட்டா இருப்பாருன்னு தோணுது ஆக்சுவலி நம்பர் 4ல. யா ஸ்பின் ஆக்சுவலி போடலாம். இல்ல அதான். ஸோ ஹி கேன் ஸ்பின். அவர் கீப்பிங் ஆப்ஷன் குடுக்குறாரு. ஹி கேன் போல் ஸ்பின் பவுலிங். ஸோ பேசிக்கலி இப்போ நமக்கு ருத்ராஜ பத்தி தெரியும். ஹி இஸ் நாட் அ பெர்சன் ஹூ பிரிஃபர்ஸ் ஸ்பின். ஸோ இப்போ சிஎஸ்கே வந்து பழைய சிஎஸ்கேவா மாறுறாங்கன்னா தேல் கிவ் அ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச். நிறைய ஸ்பின்னர்ஸோட போவாங்க. பட் இப்போ ருத்ராஜ் தான் கேப்டன். பட் ஸ்டில் இஸ் எம்எஸ் தோனி காலிங் த ஷாட்ஸ் அப்படின்றது நம்ம இந்த ஆப்ஷன்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இஃப் ருத்ராஜ் இஸ் த கேப்டன்ல ஐ ஃபீல் கிளென் பிலிப்ஸ் ஷுட் பி டேக்கன் ஃபார் சிஎஸ்கேன்னு நான் நினைக்கிறேன். காரணம் யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின்னர் இன் அ ரெகுலர் பேட்ஸ்மேன். அவர் ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் ஆனால் அவர்கிட்ட நீங்க ஒரு ஸ்பின்னர் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரி பண்ணேன். பிளேயர் தான் கிளென் பிலிப்ஸ். கிளென் பிலிப்ஸ் கீப்பிங்கும் பண்ணுவார்ல, ரைட்? கீப்பிங்கும் பண்ணுவாருன்னு அதான் நினைக்கிறேன். கீப்பிங் அவர் ஆக்சுவலி அவர் லிட்டரலா 4 பண்ணுவார். யா ஓகே. ஃபீல்டிங், ஆல்ரவுண்டர். கீப்பிங், லிட்டரல் ஆல்ரவுண்டர். த ஒன்லி பிளேயர் இன் த வேர்ல்ட் ப்ராப்ளி ஹூ கேன் டூ திஸ். யா கேன் ஸோ வில்லியம்சன் அன்சோல்ட். சாம் கரன் ஏதாவது ஒரு டீம் போவாரு. டேரல் மிச்சல் ப்ராபப்ளி அன்சோல்ட் ஆர் எல்ஸ் ஆர்ஆர் அந்த மாதிரி ஒரு டீமுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். கிருணால் பாண்டியா சோல்டு. ஷார்துல் தாக்கூர் could go unsold. இல்லனா I think either RCB or CSK is getting him. Josh Inglis sold ஆயிடுவாரு. தீபக் சேர் to some team he is getting sold for sure. Lockie Ferguson could go unsold. புவனேஸ்வர் குமார், முகேஷ் குமார், முஜிபுர் ரஹ்மான் ஒரு அன்சோல்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆதில் ரஷீத் அன்சோல்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபின் ஆலன் வாய்ப்பு இருக்கு அன்சோல்ட் ஆகிறதுக்கு. ரைலி ரிசோல்லாம் அவர்லாம் ரெஜிஸ்டரே பண்ணக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். அவர் பண்ண ஐபிஎல் கேம்ஸ்க்குலாம் அவர் ரெஜிஸ்டரே பண்ணக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்ல. அதுவும் 2 கோடி ரெஜிஸ்டர் பண்றலாம் கிரைம் லிட்டரலா அவர் பண்ண விஷயத்துக்குலாம். ஜேம்ஸ் வின்ஸ் I rate him very highly from what I've seen in BBL, but I'm sure he's going to get unsold. So இப்போ Tim David again, some team will go for him for sure. அடுத்து next slide. வில் ஜாக்ஸ் எல்லாருமே அவர் ஆர்டிஎம் பத்தி பேசிட்டு இருக்கோம் அவரை பத்தி. ஸோ ஹீ இஸ் கோன் கெட் சோல்ட். டாம் பேண்டன் அட் 2 CR வெரி ஹைலி அன்லைக்லி லைக் அவர் சோல்ட் ஆகுதுக்கு அவர் கண்டிப்பாக அன்சோல்ட் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன், முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 CR. எப்படி சத்யா உங்களுக்கு 1.5 CRல இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுதா சென்னைக்கு? மைக் ஆன் பண்ணிக்கோங்க. 1.5 CR கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 CR யோசிப்பாங்கங்க. ஓகே 2 CR ஓகே, பட் ஆனா யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் டீம்ஸ். 1.5 CRனா அவர் பேஸ் பிரைஸ்ல எடுக்க பார்ப்பாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஏன் இதை கேட்கறேன்னா அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் தான் ஆக்சுவலி சென்னைக்கு நிறைய விக்கெட் எடுத்தார் ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் தென் ஹி வென்ட் ஃபார் அ பங்களாதேஷ் சீரிஸ். ஸோ பைபேக் அட் 2 CR பாசிபிள்? யா தே கேன் நினைக்கிறேன். 2 CR வாங்கலாங்க, கன்ஃபார்மா வாங்கலாம். பட் என்னன்னு வாங்குவாங்க இருக்குல்லையா, இதுதான் அந்த கன்ஃபியூஷன். இதுதான் அந்த பிரைஸ் வைஸ் அனாலிசிஸ்ல இருக்கிற கன்ஃபியூஷன். இஃப் இட் ஹட் பீன் 1.5 CRல இட் இஸ் a very guarantee that he is going to get sold. பட் ஆனா 2 CR அந்த ஒரு 50 lakhs மேக்ஸ் a lot of difference ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு டீம் இவருக்குலாம் வந்து ஒரு 2ல இருந்து 3 பிட் அதிகமா போகும். ஓகேங்களா? ஸோ 1.5ல ஸ்டார்ட் பண்ணி he could be gotten for 2 CR. பட் 2ல ஸ்டார்ட் பண்ணா யாராவது சண்டை போட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போவோம், அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான்ட்ட பார்க்குறேன். நவீன் உலாக் ஷுவரா சோல்ட் ஆகுறாரு. உமேஷ் யாதவ் கண்டிப்பா சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தபரேஷ் எம்சி ஷுவரா அன்சோல்டு. என்னங்க 2 கோடிங்க உமேஷ் யாதவ்? 2 கோடி இல்ல ஓகே, என்ன பண்றதுங்க, அவரு காலங்காலமா ஆட்டிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது. தபரேஷ் எம்சிலாம் வந்து எப்படி 2 கோடிக்கு அவர்லாம் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர்னா ஐபிஎல்ல ப்ரூவே பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது ஐம் நாட் ஷூர் வை கேவ் 2 CR எஸ்பெஷலி ஆஸ் எ ஸ்பின்னர். எவின் லூயிஸும் அதே ஸ்டோரி தான். ஐ திங்க் ஹில் கோ அன்சோல்ட் பிகாஸ் ஹி கேவ் இட் 2 CR. ஏன்னா ஹி வான்ஸ்ல லைக் என்னன்னா ஐபிஎல் நடக்கும்போது உலகத்துல எந்த லீகும் நடக்க போறது இல்லை. ஒய் நாட் டேக் 75 lakhs ஒரு 1 CR போட்டு நீங்க வந்துட்டு யூ கேன் ஈவன் அட் பி அண்ட் பெஞ்ச். இதை பத்தி என்ன கவலை இருக்கு, 1 CR வாங்கிட்டு போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஃபார் எவின் லூயிஸ் சொல்றேன். ஸ்டீவ் ஸ்மித், if it had not been Ponting or JL in this coaching staffs, surely he is getting unsold for putting it at 2 CR. அதுல எனக்கு டவுட்டே இல்லை. பட் ஆனால் இப்போ சோல்ட் ஆயிடுவார். ப்ராபப்ளி ஹிஸ் MLC T20 லீகோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் பக்கம் நிற்கும்னு நினைக்கிறேன். கஸ் அட்கின்சன் அகைன் ரிமைன்ஸ் தி சேம் ஸ்டோரி. அகைன் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி போட்டிருக்கலாம். ஹி ஹேசன்ட்
ப்ரூவன் yet in IPL. அவர் இன்னும் IPL சான்ஸே கிடைக்கல. எஸ் ஹீஸ் a கிரேட் பிளேயர் ஃபார் இங்கிலாந்து. எனக்கு அதுல எந்த டவுட் இல்ல. ப்ராபப்ளி நாட் 2 CR ஃபார் மீ. டாம் கரன்லாம் அவர்லாம் 2 கோடில போட்டா என்னத்த நியாயத்த சொல்றது. டாம் அன்சோல்ட் கரன் அன்சோல்டாலாம் போட்டிருக்காரு. அதான் அன்சோல்டு இப்பயே அன்சோல்டுன்னு எழுதிடலாம். நான் அது பக்கத்திலே அந்த மாதிரி வருது. ஆக்ஷனே நான் விட தேவையில்ல அவரெல்லாம். மிச்சல் சாண்ட்னர் 2 CR கண்டிப்பா ஜஸ்டிஃபைட். ஃபசல் அக்பருக்கு ஜஸ்டிஃபைட். மேட் ஹென்ரி ப்ராபப்ளி 1 CR பிளேயர் டு ஸ்டார்ட் வித். பெஞ்ச் நான் இது சொல்றேன். பேஸ் பிரைஸ் தான் சொல்றேன். ஹீஸ் நாட் அ 1 CR பிளேயர். ஸ்டார்டிங் 1 CR பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேம் கோஸ் ஃபார் ரசி வாண்டர் டசன், ஷான் ஆபட் அண்ட் ஆடம் மில்னே, ஜேசன் ஹோல்டர், கிறிஸ் ஜார்டன், டைலம் மில்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் இதெல்லாம் 1 CR பிளேயர்ஸ். ஆக்சுவலி தே ஹேவ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் 2 CR அண்ட் தட் இஸ் கோன் மேக் தம் அன்சோல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கடைசியில் இருக்க பிளேயர்ஸ்லாம். ஓகே, அப்படியே ஒன் நம்ம செகண்ட். அடுத்த இது போமா. இந்த பிரைஸ் ரேஞ்ச் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரைஸ் ரேஞ்ச். நான் என்ன கேட்கறேன் பாருங்க, டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் அவரே 1.5 CRல வரார். உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? மேல இருக்கிறது சில பிளேயர் தான் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம். டேவிட் மில்லர் 1.5 CRக்கு வராரு. ஏன் உங்களுக்குலாம் 2 crores? ஆக்சுவலி கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் சேல், அதாவது சோல்ட் ஆயிருப்பீங்க. கரெக்டா செல் ஆயிருப்பீங்க. அதான் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் சம் டீம் வில் கன்சிடர் யூ ஃபார் தேர் டீம். அவங்க வந்து 1 ஹிட் கோடி ஆர் மேக்ஸ் மிஸ். a lot of difference actually. யா இல்ல ஷூர் அதான் ஷூர். நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் போறீங்க, இல்ல வந்து ஒரு பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போறீங்கன்னா, அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் an option to play in another league somewhere அப்படின்னு தெரியும். பட் இந்தியன் பிரீமியர் லீக் இஸ் த ஒன்லி லீக் வேர் அது நடக்கும்போது வேற எந்த லீக்கும் உலகத்துல நடக்காது. why எனக்கு you are தெரிஞ்சு staying at home? நீங்க சும்மா ஒரு 2 மாசம் இந்தியன் பிராக்டிஸ் பண்ணிட்டு போலாமே இந்தியன் பிச்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு அது ஹிட் ஆர் புரியவே மிஸ்ன்னு இல்லை. நிறைய நினைக்கிறேன். டீம் ஹிட் ஆர் இல்ல மிஸ் மாதிரி. நிறைய பிளேயர்ஸ் அது ஏன் பண்றாங்கன்னு இல்ல அதான் நான் சொல்றேன். நிறைய பிளேயர்ஸ் அது ஏன் பண்றாங்கன்னே தெரியல. அதுவும் அன்ப்ரூவன் பிளேயர்ஸ் இன் IPL. அதுதான் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் இஃப் தே ஆர் மேக்கிங் ரவுண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரச்சின் ரவீந்திரா, இஃப் ஹி கம்ஸ் ஃபார் 2 CR ஸ்டில் ஹி இஸ் கோனா கெட் சோல்ட். ஏன்னா அவர் அவ்வளோ கிரியேட் பண்ணிட்டார் பஸ் அவர் அரவுண்ட். இந்த நான் சொன்ன பிளேயர் எல்லாம் பஸ் கிரியேட் பண்ணல அவங்கள பத்தி. எப்படி அவங்க 2 CR போடுறாங்கன்றத பத்தி எனக்கு தெரியல. எஸ்பெஷலி கைஸ் லைக் டாம் பேட்டன், ஹி இஸ் பீன் அவுட் லிட்டரலி. ஸோ இதுல ரஷன் ரவீந்திரா, ராமன் பால் குட் பி அன்சோல்ட், அஜிங்கே ரானே குட் பி அன்சோல்ட். அஜிங்கே ரானே ஐ திங்க் ஹி ஷுட் ஹவ் கிவன் ஃபார் 1 CRன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேஸ் பிரைஸ் பிக்கா இருந்திருப்பாரு 1 CRல ப்ராபப்ளி. ஹிஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட், ஐம் நாட் ஷுர். நிதிஷ் ராணா ஷுவரா சோல்ட் ஆகிறாரு. அகில் ஹுசைன் செம பிக்கு 1.5 CRக்கு. ஆக்சுவலி இந்த கேட்டகரியில எல்லாருமே செம பிக்கு. அகில் ஹுசைன், ஷஃபன் ரத்தஃபோர்ட், அஸ்மித்துல்லா உமர் சாய், ரொமாரியோ ஷெப்பர்ட், இவங்க 4 பேருமே இஃப் தே கெட் சோல்ட் there will be a very important reason that they started at 1.5 CR. ஏன்னா 2 CRன்றது it means something actually. Like it's like the cream of the players get 2 CR as base price. If you think that you're cream, then you need to prove it. ஒரு மில்லர் மாதிரி ஒருத்தர் 1.5 CR போடுறாங்கன்னா you should understand the value of 2 CR அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க் சாப்மன் அன்சோல்டு ஷுவரா. முகமது நபி ப்ராபப்ளி அன்சோல்டு பேஸ் சோல்டு பிரைஸ். வாய்ப்பு இருக்கு, என்னன்னு தெரியல. பேஸ் பிரைஸ் பிக் கண்டிப்பா. ஆனா பேஸ் பிரைஸ் பிக் தான். டாம் லேத்தம் அன்சோல்டு. அவரெல்லாம் தெரிஞ்சு IPL ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே அவர் அன்சோல்டு தான். கைல் மேயர்ஸ் செம பிக்கு. ஜேசன் பேரண்ட் ஆஃப் குட் பி அகைன் டு MI ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜாய் ரிச்சர்ட்சன் ஒரு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இஸ் 1.5 CR பேஸ் பிக். மைக்கேல் பிரேஸ்வெல் ரொம்ப நல்லா பண்ணாரு இந்தியால. பட் திருப்பி எடுப்பாங்களா டீம்ஸ் தெரியல, எனக்கு ஐடியா இல்லை, டவுட் தான். ஜேமி ஓவர்டன் நிறைய பேருக்கு அவரை தெரிய கூட செய்யாது. நல்ல பிளேயர், இங்கிலாந்துல இருந்து ஆடுறாரு, நல்ல பிளேயர் தான். பட் நாட் ஷூர் இஸ் கோனா கெட். வில்லியம் ஒரூர்க் எடுப்பாங்களா பிளேயர்ஸ்? சொல்லுங்க சத்யா. வில்லியம் ஒரூர்க் இப்பதான் இந்தியாவை போட்டு கதற விட்டாரு. எப்பவும் இந்த மாதிரி எடுப்பாங்க கதற விடுற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியால IPL ஷூரா. எந்த டீம் எடுத்திருக்காங்க, எடுக்கிறாங்களா? கன்ஃபார்மா எடுப்பாங்க ஷூரா. எக்ஸ்ட்ரா பிரைஸே போவாருங்க. நல்ல பிரைஸே வில்லியம் ஒரூர் போவாரு எனக்கு தெரியும். ஷூரா நல்ல அப்படியா? பிரைஸே போவாரு. ஓகே. Jimmy Neesham, probably unsold. Daniel Sams, very utility cricketer. Some team like ஒரு LSG ஒரு LSG மும்பை இந்த மாதிரி ஒரு ரோல் அசைன் பண்ற டீமுக்கு வந்து ஹில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைலி மெரிடத் அன்சோல்ட். டேனியல் ஒரெல் நல்ல பிளேயர், பட் ஆனா இங்கிலாந்துக்கு இன்னும் அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. சேம் கோஸ் ஃபார் மேத்யூ பாட்ஸ். 2 பேருமே ஸ்டில் தே நீட் டு ப்ரூவ். டேனியல் ஒரெல் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி, பட் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் ஸ்டில் இனஃப். he has done enough to play IPL நினைக்கிறேன். சேம் கோஸ் ஃபார் ஜான் டர்னர். இதுல இருக்க இந்த 3 பேருமே அது பொருந்தும்.
டிம் சவுத்தி சோல்ட் ஆவாரா? கன்ஃபார்ம் அவங்க ஷூரா போறாருங்க. பட் ஆனா இப்ப ரீசென்ட்டா ரிட்டயர் இல்ல ஏன்னா ஆயிட்டாருன்னு அவர் நெனைக்கிறேன். ஆக்சுவலி டெஸ்ட்ல ரிட்டையர் ஆக போறாரு அவரு. இஃப் யார்? இங்கிலாந்துல ரிட்டையர் ஆகுறாரு, இஃப் நியூசிலாந்து டசன்ட் குவாலிஃபை டு WTC, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்ட்டாரு. ஐ திங்க் தட் ஷோஸ் லைக் என்ன எவ்ரி ஃபார்மேட்ல அவர் ரிட்டையர் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் போவாங்க. ஷூரா போவாங்க. சிஎஸ்கே சவுதி மாரி ஒரு பிக் கிடைக்கிறது கஷ்டம் சிஎஸ்கே ஆக்சுவலி. இல்ல சிஎஸ்கே சிஎஸ்கே. ப்ராபப்ளி அப் வை டாப் நாட் ஒரு சிஎஸ்கே? ஸ்விங் பண்ணலாம். வை நாட் அதான் சிஎஸ்கே கேட்கிறேன். ஒய் கேட்கிறேன். நாட் யா. சிஎஸ்கே? அதான் நான் கேட்கிறேன். ம். ஒரு ஸ்விங் யா பண்ணலாம். ஷூரா அதே மாதிரி சிஎஸ்கே போலாங்க. சிஎஸ்கேக்கு எப்பவுமே அந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் மேல ஒரு மோகம் இருக்கும். வை நாட் சிஎஸ்கே? பட் ஆனா யார் அந்த 4 ஃபாரினர்ஸா இருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பார்க்கணும். இல்ல ஈஸி. மதிஷா பத்திரனா அண்ட் டெவான் கான்வே ஃபிக்ஸ். ம். இன்னும் 2 நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஒய் நாட் ஒன் தே வில் டென்ஷன் கோ சோ ஃபார் சாம் கரன்னு வச்சுப்போமே. சோ 4த் பிளேயரா இவர் எடுப்பாரா? ஐ டோன்ட் நோ. மேபி இருக்கலாம். சோ சவுத்தி அட் சிஎஸ்கே நைஸ் சாய்ஸ் ஆக்சுவலி. இப்படிதான் எனக்கு தோணுது. தெரிஞ்சு ஹி கேன் டூ வெரி வெல் இன் சிஎஸ்கேன்னு நான் நினைக்கிறேன். தட் ஸ்லோ பிட்ச் வில் ஹெல்ப் ஹிம் மிஸ் கட்டர்ஸ். ஸ்விங் சப்போர்ட் பண்ணும் சென்னை டு சம் எக்ஸ்டென்ட் இனிஷியலா. ஸோ அதுவுமே அண்ட் ஐ திங்க் டிம் சவுத்தி இஸ் வெரி ஐடியல். அதாவது டிம் சவுத்தியோட ஐடியல் டீம் வந்து ஐ ஃபீல் இட் வில் பி சென்னை நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சென்னை கோஸ் ஃபார் ஹிம். அடுத்து வேற யார் இருக்கா? கைல் ஜெமிசன் அன்சோல்ட். அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இன்ஜுரியிலேருந்து இன்னும் வந்து வரவே இல்லை. வந்தால் தானே எதனா பார்க்கறதுக்கு. அடுத்து 1.25 CR. இதுலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்க்கோ யான்சன், ஷாய் ஹோப், ஜெரால் கோட்ஸி 3 பேர் சோல்ட் ஆவாங்க. ஜார்டன் காக்ஸ் இஸ் a வெரி குட் டேலண்ட், பட் ஐ எம் ஷூர் ஹி இஸ் கோனா கெட் அன்சோல்ட். டிம் சைஃபர் சேம் ஸ்டோரி. யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் ஹூ கேன் கீப்ன்றது வேணுமோ, ஹீ இஸ் a வெரி குட் பேக்கப். ஹீ இஸ் ஆக்சுவலி a quality player to play ahead in the playing 11. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட மாட்டாங்க எந்த டீமும். நான்ட்ரே பர்கர் கண்டிப்பா ஒரு நல்ல டேலண்ட். சிக்கந்தர் ராஜா நல்ல டேலண்ட். வில் யங் ரிசன்சி பாய்ஸ்ல யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஹி டிட் வெல் இன் டெஸ்ட் T20 டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஜேக்கப் பெத்தல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேலண்ட். சூப்பரா ஆடினாரு இங்கிலாந்துக்கு இப்போ ரீசெண்டா. ஹீ கெட்ஸ் அ கோன்னு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யங்ஸ்டர் இவரெல்லாம். ஜேக்கப் பெத்தல், ஆரன் ஹார்டி இஸ் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பால் சீம். அதாவது என்ன ஒரு கேமரன் கிரீனோட ஒரு அண்டர் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் அவரு. ஓபெட் மெக்காய் ஆல்ரெடி நமக்கு நிறைய தெரியும் அவரை பத்தி. நாட் இனஃப் ஃபார் IPL. லான்ஸ் மாரிஸ் நான் இவர் ஆக்சுவலி கேள்விப்பட்டதே இல்லை. hopefully he has done something good so that he's getting shortlisted here. Ashton Agar ஒரு நல்ல டேலண்ட் அகைன் அன்சோல்ட், ஈஸிலி அன்சோல்ட். ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்ன? ஜேம்ஸ் ஆண்டர்சனா டிம் சவுத்தியா? யார் உங்களுக்கு வேணும்? 2 பேர் எனக்கு எடுத்துக்கிறீங்களா? இல்ல எனக்கு டிம் சவுதி போதும். ஆக்சுவலி ஜேம்ஸ் ஆண்டர்சன் நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு மோல்ட் பண்ண யங்ஸ்டர்ஸை மோல்ட் பண்றதுக்கான ஒரு இதா இருப்பாரு. டீம்ஸ் கன்ஃபார்மா போவாங்க. எனக்கு தெரிஞ்சு RRல ஒரு இடம் இருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு. என்ன நினைக்கிறீங்க? குட் ஷவுட் ஆக்சுவலி. அவங்களுக்கு பட்ஜெட் பெருசா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் வில் பி வெரி குட் ஷவுட் ஃபார் RR ஆக்சுவலி. ஒரு பட்ஜெட்ல ஒருத்தவங்களை எடுக்கணும் அப்படின்ற போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் இஸ் வெரி குட் ஷவுட் ஃபார் RR. அப் டாப் ஸ்விங் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா கூட ஹி கேன் க்ரூம் யங்ஸ்டர்ஸ் ஈஸி. ஸோ ஜேம்ஸ் ஆண்டர்சன் இஸ் a வெரி குட் ஷவுட் தேர். மேத்யூ ஃபோர்ட் ஒரு செம டேலண்ட் ஆக்சுவலி. பட் ஆனா ஐம் ஷூர் ஹீஸ் கோனா கெட் அன்சோல்ட். இதுக்கப்புறம் 1 CR நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். இல்ல 1.25 இருக்காங்களா? 1 CR எஸ். இதுல கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பிளேயர்ஸ்லாம் அப்படியே நான் லிஸ்ட் பண்றேன். ஹூ வில் கோ ஃபார் ஷுர். ஜிதேஷ் சர்மா, ராகுல் சேஹர், ஒரு ரயன் ரிக்கல்டன் டு சம் டீம்ஸ். மயங்க் அகர்வால் ப்ராபப்ளி அன்சோல்ட் இன் மை ஒப்பீனியன் ஹியர். இல்ல ப்ராபப்ளி பேஸ் பிக் 1 CR. 1 CR பாத்தீங்களா? அவர் 2 CRல போடாம 1 CRல போட்டாரு. பிகாஸ் ஹீ நோஸ் ஹீ இஸ் நாட் ஒர்த் 2 CR அப்படின்னு அவருக்கே தெரியும். Good on Agarwal to realize that. Not a lot of people does that. இதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே he's getting sold. ஷபாஸ் அஹ்மத், ஜெய்தேவ் உனட்கட் probably not. இதுக்கப்புறம் ஆக்சுவலி இதுல ஆக்சுவலி நிறைய பேர் அன்சோல்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இதுல வைன் பானல் இஸ் வெரி குட் ஷவுட். வெரி ஒரு இது பாக்குறோம் இல்லையா, இந்த ஒரு லோவர் ஆர்டர் பேட்டர் who can bowl left arm seam and then bat a bit. அதுல வந்து வெயின் பானல் வந்து ஒரு நல்ல ஷவுட். டெல்லி திருப்பி எடுப்பாங்களான்னு நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா அவர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் காட்டுறாரு. தட் இஸ் அபவுட் 1 CR. இதுல 1 CR வேற யாரும் இருக்காங்களா? ஆகாஷ்தீப் ஆல்ரெடி எஸ், ஹி இஸ் கோனா பி சோல்ட். அவரை வேற விட்டுட்டேன்.
ஸோ 75 லேக். 75 லேக்ஸ்லயும் இதே மாதிரி சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ராகுல் திரிபாதி, ஐ எம் ஷுர் ஹீஸ் கோன் கெட் சோல்ட் சம்வேர். பட் பிரைஸ் ஹீஸ் வெரி குட். லைக் ஃபார் 75 lakhs, எஸ். வக்கார், சலாம் கீல் ப்ராபப்ளி டு சம் டீம். பிருத்வி ஷா ஆன் த ஃபென்ஸ், சோல்டர் சொல்லிட்டு. கேஸ் பரத் சேம் கேஸ். அல்லா கசன் ஃபோர் அகைன் சோல்டர்ன்றது ஒரு கேஸ் தான். டெவால் பிரேவிஸ் அதே மாதிரி தான். மனிஷ் பாண்டே, because of this budget, probably he can get a nod. Deepak Kuda surely getting sold. Ravi Sai Kishore, he's also getting sold. Umran Malik இருக்காரு 75 lakhsல. Why not போவாருங்க. 75 lakhsக்கு? 75 lakhsல இருந்து ஒரு கண்டிப்பா போலாம். 10 போறாருன்னு வச்சுக்காங்களேன். ஒரு 4.5 கோடிக்கு ஒரு டீம் எடுத்துக்கலாங்க அவரை. ஷூரா. சோ கன்ஃபார்மா போறாரு. why not? அதான் why not உம்ரான் மலிக்? 75 lakhs I'll take him. அவரு கேவலமா போட்டா கூட நான் அவரை கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் க்ரூம் பண்ணி கூட நான் வளர்ப்பேன் அவரை. So Umran Malik is a very good shout at 75 lakhs. Good on Umran Malik to put himself at 75 lakhs. So அவர் ஒரு சம பிளேயர். வேற மேத்யூ பிரிட்ஸ்கே, பிராண்டன் கிங், பத்தும் நிசாங்கா, பானுகா ராஜபக்ச, ஜெயந்த் யாதவ், ஜான்சன் சார்ல்ஸ், ரிட்டன்யார், இதெல்லாம் ஆக்சுவலி லைக் ஒரு சில நிறைய ஆன் த ஃபென்ஸ் பிளேயர் இருக்காங்க. நிறைய பேர் அன்சோல்டா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல கண்டிப்பா சமீரா போறதுக்கு போவார். வாய்ப்பு இருக்குன்னா குல்தீப் சென். என்ன ப்ரோ? துஷ்மந்தா சமீரா கடைசியில இருக்காரு. அவர் போவாருன்னு நினைக்கிறேன் ஷூரா. அதான் ஜஸ்மதா சமீரா இன் மை புக்ஸ் இஸ் வெரி குட் T20 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர், அண்டர் ரேட்டட் பவுலர். ஹி ஷுட் கோ. பட் ஆனா போவாங்களான்னு எனக்கு தெரியல. இதுல அதை தவிர வேற யார் இருக்காங்கன்னா குல்தீப் சென் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் இஸ் இன் இந்தியன். அதை தவிர சர்ஃப்ராஸ் கான் 75 lakhs என்ன நினைக்கிறீங்க? ப்ராப்ளி சம் டீம்ஸ் பேஸ் பிரைஸ் பேக்கப்பா எடுத்துப்பாங்க. போவாங்க. கன்ஃபார்மா போவாரு அவரு. ரீசன்சி பாப்பாங்க. ஷூரா பாப்பாங்க இந்த இடத்துல. பிகாஸ் அவர் பிரைஸ கம்மியா வச்சிருக்காரு. ஓகே. பெங்களூர் பெங்களூர் வை நாட்? ஒரு பேக்கப் கீப்பர் தானே ஆக்சுவலி சர்ஃப்ராஸ் கான், ரைட்? ஒரு பேக்கப் கீப்பரா? வை நாட் as a பேக்கப் கீப்பர்? நினைக்கிறேன். யா. அகைன் இந்த கன்ஃபியூஷன் வரதுக்கு காரணம் இதான், இந்த பிரைஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, பிரைஸ் வைஸ் அனாலிசிஸ்ன்றது அதனால தான் வருது. ஸோ அந்த பிரைஸ் இருக்கிறதுனால தான் யூ ஆர் அட்லீஸ்ட் கோயிங் டு த ஃபென்ஸ். அவர் 2 CRனா நீங்க கன்சிடராக பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. anything above 1 CR you won't even consider him to be like, okay, let me try for him அப்படின்றது. So yes, Sarfaraz Khan on the fence, Kamindu Mendes on the fence for me because of the rounds he made. ஸோ 75 lakhsல இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் அதை நம்ம நிறைய பேர் பத்தி பேசியிருந்தோம் ஆல்ரெடி. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஷவுட்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஷமா ஜோசப் இருக்காரு, சிவா மாவி இருக்காரு, கைஸ் அஹமத் இஸ் வெரி குட் ஷவுட் ஹியர். குடகேஷ் மோட்டி யாராவது போவாங்களான்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நல்ல பிளேயர் ஆக்சுவலி, வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வராரு. இவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் சில பேர்கிட்ட. ஐம் நாட் ஷூர் நான் சத்யாட்ட சொன்னேன்னு தெரியல. வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பிளேயர் டான் மூஸ்லி. லிட்டரலா அதாவது என்னன்னா 100 டோர்னமெண்ட்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு இங்கிலாந்துல. இவர் ஒரு ஸ்பின்னர், சரிங்களா? ஸோ 100ல ஒரு வியர்டான ரூல் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா அது வந்து 5 பால் தான் ஒரு ஓவருக்கு, 2 ஓவர் சேர்த்தே ஒரு பவுல் போடலாம் கண்டினியூஸா. ஸோ இட் இஸ் லைக் 10 balls கண்டினியூஸா போடலாம். ஓகேவா? 10 balls ஐ திங்க் 11 12 இஃப் ஐம் நாட், பிளஸ் ஆர் மைனஸ் 2 வச்சுக்கோங்க 10 ballsல இருந்து. ஹி டிஃபெண்டட் 12 of 10 balls as a spinner. இல்ல லாஸ்ட் ஆக்சுவலி ஓவர்ஸ் 5 லிட்டரலா ரன்ஸ் சொன்னீங்க என்னன்னா நினைக்கிறேன். 10 balls-ல 5 runs டிஃபெண்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது. ஆக்சுவலி we are talking இல்ல about அதான் எனக்கு எக்ஸாக்ட்டா நம்பர் தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். லிட்டரலா ஸ்பின் பவுலிங் வந்துட்டு யார்கர் போடுவார் அவர். இன்னுமே ஸ்பின் இங்கிலாந்துக்கு இப்போ ஆடிட்டு இருக்காரு. இங்கிலாந்துக்கு ஹி பவுல்ஸ் டெத் ஓவர்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்பின்னர் ஹூ கேன் பவுல் டெத் ஓவர் எப்படி இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ ப்ராப்ளி டேனியல் மூஸ்லி ஒரு ஷவுட்டா இருக்கலாம் இந்த 75 lakhsன்றனால. ஒடினியல் பேட்மேன் ஷூரா ஒரு டீமுக்கு போறாரு, விச் இஸ் none other than சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் உடைய பிரான்சைசியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ராப்ளி they think different, but he's worth of 75 lakhs in my opinion. இது போக வேற யாரும் இதுல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல 75 lakhsல டு கோ ஹார்ட் ஆன். இதுக்கப்புறம் 75 lakhsல பிளேசிங் முத்ராபானி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா இவ்வளவு சைடு ஹி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு. ராசன் சேஸ், ஜூனியர் டாலா, மஹிதி ஹாசன்,
இதுல யாருமே பெருசா இல்ல. ப்ராபப்லி ஆண்ட்ரூ டை பிகாஸ் ஹி இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் லைக் T20 பவுலர்ன்றனால ப்ராபப்லி ஹி குட் கெட் அ ஷவுட். பட் அதர் தன் தட் நாட் எனிஒன். இதுக்கப்புறம் ஐ திங்க் 50 அண்ட் 40 லேக்ஸா 50 லேக்ஸ் 50 லேக்ஸ்ல வந்து மைபால் ஓம்ரா ஷுவர் சோல்டு, மோஹித் சர்மா ஷுவர் சோல்டு, பியூஷ் சாவ்லா ஷுவர் சோல்டு, கரண் சர்மா ஷுவர் சோல்டு. இந்த 4 பேர்ல ஐ திங்க் ஈவன் இஃப் ஒன் ஹேஸ் ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ் தட் இஸ் டாம் காலர் கேட்மோர். லூயிஸ் டூப்ளா எல்லாம் அதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவோட போதும். இங்கெல்லாம் அவர் வந்து பெருசா ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க இங்கிலாந்து பாக்குறீங்க. why I'm saying South Africa is he plays for I think விக்டோரியா கேபிட்டல்ஸா இல்ல ஜோபோ சூப்பர் கிங்ஸ் தெரியல. he plays சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் தேர். அதனால தான் லூயிஸ் டுப்ளை பத்தி சொன்னேன். he doesn't play for England a lot actually. 40 lakhs பொறுத்த வரைக்கும் ஷான் ராஜர் கேள்விப்பட்டதே இல்ல. அவர் இந்தியன் பிளேயர் வரையா கேள்விப்பட்டதே இல்ல. கார்த்திக் தியாகி ஷுவர்லி எஸ். சித்தார்த் கவுல் ஷுவர்லி நோ. ஜலத் சக்சேனா அவர்லாம் ஆதி காலம் முடிஞ்சது. அஜய் ஆலாவத் ப்ராப்ளி நாட். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி அன்கேப்ட் தான் இருப்பாங்க. ஐ திங்க் we have spoken about them in lengths in set wise analysis. அவங்க எல்லாருமே வந்து based on their talent they are going to be get cotton. ஏன்னா இவங்களுக்கு பிரைஸ் ஒரு மேட்டர் கிடையாது. இவங்களுக்கு வந்து எது மேட்டர்னா ஸ்கில் தான். so hopefully they make some rounds around them. But yes, that is about the prices. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வைஸும் முடிச்சிட்டோம், செட் வைஸும் முடிச்சிருப்போம். நவ் யூ வில் ஹேவ் அன் ஐடியா வை டீம்ஸ் வில் கோ ஃபார் சம் பிளேயர்ஸ். எப்போ போவாங்க, எவ்வளோ போவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுல கண்ட்ரி வைஸ்னு சில விஷயம் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 188 ஓவர்சீஸ் பிளேயர் வந்திருக்காங்க. அண்ட் ஹியர் இஸ் அ பிரேக் டவுன் விச் நாங்க இப்போ காட்டுறோம். தட் வில் பி த லாஸ்ட் ஹியர். ஸோ ஹியர் இப்போ நம்மகிட்ட இருக்கு ஒரு கண்ட்ரி வைஸ் லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பேசிக்கலி இங்கிலாந்துலேருந்து ஒரு 37 பேர். ஐ மீன் இது வந்து ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இது ஷார்ட் லிஸ்ட். ஓகேவா? ரெஜிஸ்டர் பிளேஸ் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இது ஷார்ட் லிஸ்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் டார்கான் ஒருத்தர் வந்து இட்டாலியிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஷார்ட் லிஸ்டட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேலேருந்து 3 பேர், அயர்லாந்துலேருந்து 2 பேர், யூஎஸ்ஏலேருந்து 2 பேர். யூஎஸ்ஏலேருந்து ஐ ஃபீல் இட் இஸ் உன்முக் சந்த் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹி போல்ஸ். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அவரு நேத்ரவல்கர் இல்ல அவர் இன்னொருத்தர், அவர் கூட இன்னொருத்தர் போட்டாரு. ஃபர்காட் ஹிஸ் நேம் ஆக்சுவலி. அவரு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு. அடுத்து வந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஐம் நாட் ஷூர் ஹூ ஹி இஸ். நான் அவர் பேர் பார்க்கல. பங்களாதேஷ்ல இருந்து 12 பேர், ஆப்கானிஸ்தான்ல இருந்து 18 பேர். லுக்கிங் வெரி நைஸ் டு சி 18 பிளேயர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அந்த ஒரு கரியர் ஆர்க் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் வரணுங்க பாருங்க. ஸ்ரீலங்கா ஆதி காலத்துல இருந்து இந்த 19 பிளேயர் வந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆதி காலத்துல இருந்து 22 பிளேயர் வந்திருக்காங்க. இவங்க பாருங்க 18 பிளேயர் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. வெரி குட் டேலண்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். I'll never give up Afghanistan. So நியூசிலாந்துல இருந்து ஒரு 24 பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 31 பிளேயர். வெரி குட் டு சி தட். ஆனா ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஐ திங்க் 76 நினைக்கிறேன். அதுதான் ஹையஸ்ட். பட் ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது நிறைய பேர் போயிட்டாங்க. ஆஸ்திரேலியால இருந்து 37 பேர், இங்கிலாந்துல இருந்து 37 பேர். ப்ராப்ளி இங்கிலாந்து இஸ் த country where like the ratio of selection will be very very less. ஏன்னா அவங்க நிறைய இந்த டொமஸ்டிக் லீக்ஸ் ஆடுற நிறைய பிளேயர் இதுல ரெஜிஸ்டர் இருக்காங்க. தே வில் நாட் பி சோல்ட். அதே மாதிரி அந்த இஷ்யூ இருக்கும், என்ஓசி இஷ்யூ இருக்கும் இங்கிலாந்துல எப்பவுமே. ஸோ அதையும் கொஞ்சம் பீப்புள் வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் இஃப் யூ சி தேர் ஆர் நாட் லாட் ஆஃப் பிக் நேம்ஸ் அவைலபிள் ஹியர். ஜேசன் ராய் ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு பென் ஸ்டோக்ஸ் இல்ல இதுல. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இதில் ரெஜிஸ்டர் ஆகல. யா ஸோ தட் இஸ் ஆர் ஆக்ஷன் அனாலிசிஸ். பேசி தொண்டை கட்டிச்சுப்பா. இதுல லாஸ்டா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி வந்து 188 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஈச் டீம் ஹேஸ் 8 ஃபாரின் ஸ்லாட்ஸ் which makes 80. கரெக்டா? சோ 8 ஃபாரின் ஸ்லாட்ஸ். பட் அதுல சில பேர் இப்போ சேவ் ஆயிருப்பாங்க இல்லையா? சில பேர் இப்போ ஒரு டீம் ஆயிட்டு இருப்பாங்க, சில பேர் சேவ் ஆயிட்டு இருப்பாங்க. சோ லெட்ஸ் டேக் ஒரு 10 வந்து நம்ம செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். என்ன சில டீம் பண்ணிருக்கோம். சரி ஓகே லெட்ஸ் டேக் 12 ஆர் 15 கூட வச்சுக்கோங்களேன். 65 பேர் they will be out of 188, 65 will be selected. 65ல எந்த கண்ட்ரில வந்து 1 வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா ஃபார் ஷூர். சரி ஓகே. தென் ஆஸ்திரேலியா அண்ட் அந்த செலக்ஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் செலக்டட் ஃப்ரம் த கண்ட்ரி, அது வந்து ஆப்கானிஸ்தான்ல ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 பிளேயர்ஸ்ல ஒரு 10 பிளேயர்ஸ் சால்ட்டா செலக்ட் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து. ஷூரா. எஸ். அதான் ஆப்கானிஸ்தான். தே பிரிங் குவாலிட்டி பிளேயர்ஸ். 40-20. யா ஓகே. ஸோ யா இதுதான் வந்து கொஞ்சம் லெங்க்தியான அனாலிசிஸ் தான். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானும் வந்து இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில். நிறைய அன்கேப் பிளேயர்ஸ், யாரெல்லாம் பார்க்க வேண்டிய டேலண்ட்ஸ், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா நம்ம பார்க்குறோங்க. ரொம்ப வெட்டரன் பிளேயர்ஸை மட்டும் தான் பார்க்குறோம். ஐபிஎல்னு வந்தால் மட்டும்தான் ஐபிஎல்லையும் மேட்சை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். பட் ஆனால் இன்டெப்தா யாரெல்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ், யாரெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து டீம் குரூப் பண்ணி வராங்க அப்படின்னு பார்த்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. தேங்க்யூ வசந்த் ஃபார் ஷேரிங் திஸ் வண்டர்ஃபுல் என்ன சொல்ல ஐடியாலஜி. நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு வந்து எனக்கு தெரியும், மக்களுக்கும் இப்போ தெரியுது. தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ இதோட வந்து இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம ஒரு எண்டுக்கு வந்துக்கலாம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோன்னா உங்கள் ஆதரவு வந்து ஷியோராக தேவை. அண்ட் உங்கள் ஆதரவு வந்து எப்படி காமிக்கலாம்னா ஒரு லைக் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ், கரெக்டோ தப்போ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில், அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் இதை வந்து பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு ஷேர். யா. ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பத்தி தெரியும், பட் ஆனா இவ்வளவு இன்டெப்தா தெரியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷோரா ஒரு ஷேர் பண்ணாங்க. இது வந்து உங்க சைட்ல இருந்து பண்ண வேண்டிய ஒரு சின்ன வேண்டுகோள் எங்க கிட்ட இருந்து. ஹெல்ப். யா. So thank you so much for watching this video till the end, and Satya signing off. Thank you Vasanth. And Vasanth. Thank you Satya. Thank you everyone. Thanks.